என் பேர் டிவி வேலு. நான் ஒரு டெய்லர், ஜோதி டெய்லரின் கடையை நான் நிறுவனம் பண்ணிட்டுக்கிறேன். விருதாயத்தை சேர்ந்தவன் தான். இருப்பினும் விருதாயத்தில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பழக்கம். நீங்கள் இப்போது சொல்வதை போல உலகம் தோன்றியது சுரங்கில் இருந்துதான் என்று அண்ணன் வக்கீல் ராஜசேகர் ஐயா சொன்னார்கள். அதற்கு விளக்கம் கூறினீர்கள், மிகவும் நன்றாகவே இருந்தது. இருந்தாலும் எனக்கு ஏகப்பட்ட நாளிலிருந்து இது ஒரு குழப்பம். அதாவது இஸ்லாமிய சமுதாயம் குர்ஆனில் குறிப்பிட்டது போல 2 மானிடர்களை மண்ணினால் செய்து அதற்கு அல்லாஹ் அவர்கள் உயிர்ப்பிக்கிறார். உண்மை ஒத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்க உயிர்ப்பித்த பிறகு அல்லாஹ்வின் பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார். அவர் மானிடர் கிடையாது, அல்லாஹ்வுக்கு நிகராகவே ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். மானிடர் இல்லாத ஒருவர். அவரை பார்த்து அல்லாஹ் அவர்கள் அழைத்து, இந்த மானிடர்கள் இருவருக்கும் நான் உயிர்ப்பித்து இருக்கிறேன், இந்த மானிடர் இருவருக்கும் நீ வணக்கம் செலுத்து, வணங்குவாயாக சொல்லி இருக்கிறார். இதை குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் அந்த அல்லாஹ்விடம் அருகாமையில் இருந்த அந்த சகோதரரோ இல்ல வேறு எந்த ஒரு இதுவுமே தெரியாது, ஆனால் மானிடர் கிடையாது. அவர் குறிப்பிடுகிறார், நான் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒருவன், நான் இந்த களிமண்ணால் படைக்கப்பட்ட மானிடர்களுக்கு வணங்க மாட்டேன் அப்படி என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார், நீ இந்த வார்த்தை சொன்னதற்கு இனிமேல் என்னுடன் நீ இருப்பது தகுதில்லை, நீ என்னுடைய விட்டு விலகி போய்விடு என்று சொல்லி இருக்கிறார். உடனே அந்த நெருப்பால் படைக்கப்பட்டவர் சொல்லுகிறார், நான் இனிமேல் நீ எது செய்கிறாயோ அதற்கு ஏர்மாறாக தான் நான் செய்வேன் அப்படி என்று குறிப்பிட்டு விட்டு அவர் தனியாக பிரிந்து செல்கிறார். பிரிந்து சென்ற பிறகு இந்த ஆதம் ஏவாவை இருவரையும் உயிர்ப்பித்து இருவரையும் காட்டுக்கோ இல்லை ஒரு நந்தவனத்துக்கோ ஒரு சொர்க்கத்துக்கோ அனுப்பி விடுகிறார் அல்லாஹ் என்றே வைத்துக் கொள்ளலாம். உயிர்ப்பித்த பிறகு அவர்கள் இருவரும் அன்பாக திரிகிறார்கள். திரிந்த பிறகு அந்த சைத்தான், அதாவது உங்கள் இஸ்லாமிற்கு சொல்லப்படும் சைத்தான் என்ற ஒருவர் அவர்களுக்கு உயிர்ப்பித்த ஒரு மானிட இருவருக்கும் அவர்களுக்கு ஒரு கனியை புசித்தால் அவர்களுக்கு உணர்ச்சி வசம் ஏற்படும், உணர்வு ஏற்படும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாகிறது. அது அல்லாஹ் அவர்கள் சொல்லியும் செய்கிறார்கள், இந்த கனியை புசித்தால் உங்களுக்கு உணர்வு உணர்ச்சி என்ற எதுவும் ஏற்படும், இதற்கு புசிக்காதீர்கள் என்று சொல்லியும் அனுப்புகிறார். ஆனால் அந்த சைத்தான் என்று சொல்லப்படும், உங்களால் சொல்லப்படும் அந்த சைத்தான் அவர்கள் அவரிடம் போய் சொல்லி தூண்டுதல் பேரில் அந்த கனியை புசிக்கிறார்கள். புசித்த பிறகு தான் மானிட ஜென்மமே அபிவிருத்தி அடைந்தது என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் ஒருவர் இதை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் இந்த மானிடம் இடமே இருந்திருக்குமா? இல்லை இது போல மானிட பிறவிகள் நம்ம எல்லோருமே இருந்திருக்கலாம் முடியாது. அல்லாஹ் அவர்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்ற அந்த ஒரு இஸ்லாமிய சட்டப்படி சைத்தான் என்று கூறப்படும் அந்த உயிரிய நம்ம எல்லாம் படைத்த உதவியான அந்த சைத்தானுடைய உண்மையான பெயர் என்ன? அவர் எங்கிருந்து வந்தார்? அல்லாஹ்வுக்கு நிகரானவரா இல்லை எங்கள் மதத்தை சேர்ந்தவரா இல்லை நாங்கள் இந்துவாக இருந்ததா எது என்று குறிப்பிடும், மிகவும் தாழ்வுடன் குறிப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் தெளிவாக. அதாவது அதுல 2-3 கேள்விகள் அடங்கியிருக்க அவர் கேட்டதுல. அதாவது இஸ்லாமிய வரலாறுகளையும் குர்ஆனையும் நல்லா படிச்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஃபர்ஸ்ட் கடவுள் படைச்சது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளவன். நம்ம எல்லாரும் அவருடைய வழித்தோன்றல் தான். அவர் முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் தமிழனா இருந்தாலும் மலையாளியா இருந்தாலும் எல்லாருமே அந்த ஒரு ஜோடிக்கு பிறந்தவர்கள் தான். அவங்களாம் பல்கி பெருகி இருக்கும் இஸ்லாமிய நம்பிக்கை. முஸ்லீமுக்கு மட்டும் உள்ள மூதாதிரி இல்லை, அவங்க அந்த 2 பேருக்கு பிறந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. அந்த ஒரு ஜோடி மக்கள் மூலமாகத்தான் மனித இனமே பல்கி பெருகியது அப்படிங்கிறது திருக்குர்ஆனுடைய போதனை. அந்த மனிதன் படைக்கப்பட்ட வரலாறு குர்ஆன் சொல்லி காட்டுது. அது சொல்லி காட்டும் பொழுது 2 பேரை படைச்சுவிட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையும் நீங்க அனுபவிங்க, ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுட்டி காட்டி இந்த மரத்தின் கனிகளை மாத்திரம் நீங்கள் அனுபவிக்காதீர்கள், நெருங்காதீர்கள் அப்படின்னு கடவுள் உத்தரவு போடுறாரு. உத்தரவு போட்ட உடனே அவங்க 2 பேரும் அந்த கனியை சாப்பிடுறாங்க. உத்தரவு போட்ட உடனே நினைஞ்சிடறாங்க, சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே தான் அவங்க கடவுள் கட்டளையை மீறியதற்காக வேண்டி அந்த பூ உலகத்திற்கு அவங்க அனுப்பப்படுறாங்க. இது இஸ்லாமிய நம்பிக்கை. இதுல அவருக்கு எழுற சந்தேகம் என்னன்னு கேட்டா, இந்த கனியை சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த இனவிருத்தி கொள்ளக்கூடிய அந்த உணர்வுகள் அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு.
இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காம உணர்வு வந்துடும், அது வந்தவொடனே நீங்க வேற மாதிரி ஈடுபட்டுருவீங்க, அதனால சாப்பிடாதீங்கன்னு கடவுள் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்னார். அது மட்டும் தவறு. கடவுள் சொல்லும் போது இந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு மட்டும்தான் சொன்னாரே தவிர இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்மை வந்துரும்லாம் சொல்லல. அதுக்கு முன்னாடி ஆன்மை இல்லைன்னுலாம் சொல்லல. ஜோடியா படைக்கும் பொழுதே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைங்கிற அடிப்படையெல்லாம் கடவுள் படைச்சிருக்கிறார். அதனால அந்த கனியோ அந்த மரமோ ஆண்மைக்கு உரிய மரம் என்று குர்ஆனிலும் சொல்லப்படவில்லை, நபிகள் நாயகமும் சொல்லல. சில முஸ்லிம்கள்ல உள்ள சில அறிஞர்கள் தவறா சொல்றாங்க, விளங்காம சொல்றாங்க, ஆதாரம் இல்லாம. அதை அடிப்படையில் அவர் கேட்டிருக்கிறாரு. கடவுளுடைய கட்டளை என்னன்னு கேட்டா, ஒரு மரத்தை குறிப்பிட்டு இதை போகாதீங்க நெருங்காதீங்கன்னு கடவுள் சொன்னார். இந்த மனிதனுடைய சுபாவம் எப்படி கடவுள் படைச்சிருக்காருன்னு கேட்டா, தடை செஞ்சா அதை போய் செய்வான். மனிதனுடைய சுபாவம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு செய்தியை சொல்லிவிட்டு எல்லாருக்கும் அந்த செய்தி போகணும்னு நினைச்சோன்னு வைங்க, ஒருத்தரையும் சொல்லாதன்றணும், எல்லாருக்கும் போயிடும். சும்மா ஒரு செய்தியை சொல்லி அனுப்பிட்டா அவன் பாட்டுக்கு அந்த காலம் இந்த காலம் விட்டுருவான். செய்தியை சொல்லி ஒருத்தரையும் சொல்லாதன்னு சொல்லி பாருங்களேன், எல்லாரும் சொல்லுவான். சொல்லான தலை வெடிச்சிடும். இது மனுஷனுடையது. போய்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டு பக்கம் மட்டும் எட்டி பார்க்காதுன்னு சொல்லுங்களேன், எட்டி பார்த்துட்டு போவான். ஒரு வீட்டை குறிப்பிட்டு சொல்லி நீ எங்க வேண்டாலும் போய்க்கப்பா, அந்த வீட்டு வாசல்ல மட்டும் நிற்காதுன்னு சொல்லுங்களேன், அங்க நிற்பான். இது மனிதனுடைய சுபாவம். என்னன்னு கேட்டா, எதெல்லாம் தடை செய்யப்படுதோ அது என்னன்னு தெரிஞ்சு ஆகணும், அதுக்குள்ள போய் பார்த்து ஆகணும், அது என்னன்னு விளங்காம போகக்கூடாது, மண்டை வெடிச்சிருவனுக்கு. இந்த மாதிரியான சுபாவத்தில் மனிதன் படைக்கப்பட்டதுனால செய்யாதவன் செஞ்சுட்டாங்க. இதை விட அற்புதமான கனிகள்லாம் இருந்துச்சு, அற்புதமா அந்த சொர்க்கத்தில் அனுபவிக்கலாம். எல்லாத்தையும் விட்டுவிட்டு எதை நெருங்காத என்று கடவுள் சொன்னாரோ அதை போய் செஞ்சு விட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்க. இந்த தப்பு செய்வதற்கு காரணமா இருந்தது யாருன்னு கேட்டா ஷைத்தான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதான் அடுத்த கேள்வி கேட்கிறார், இந்த ஷைத்தான்ங்கிற தனி ராஜ்யம் நடத்துறாரு, இவர் யாரு, இவர் எப்படி கெடுப்பார், இவர் எப்படி மனுஷனை வந்து கெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை மனுஷ இனத்தை சேர்ந்தவனா இல்ல, அவர் எங்களை மாதிரி இந்துக்களான்னு கேட்கிறாரு. இல்ல, அதான் ஆதாமுக்கு, நீங்க இந்துக்களும் ஆதாமுடைய பிள்ளை தானே, இந்துக்களும் ஆதாமுடைய பிள்ளை தான், முஸ்லீமும் ஆதாமுடைய பிள்ளை தான், கிறிஸ்துவரும் ஆதாமுடைய பிள்ளை தான். அவர் மனித இனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு படைப்பு, கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான். இந்த ஆள் என்ன பண்றான்னு கேட்டா, சைத்தான்கிறவன் மனிதனை வந்து கெடுப்பதற்கு என்ற கடவுள்கிட்ட வரம் கேட்கிறான். அவனா கேட்கிறான், எப்படி நீ வந்து இந்த மாதிரி மனுஷனை படைச்சுக்கிட்ட, இதுக்கு முன்னாடி நான் மட்டும்தான் இருந்தேன், உன்னை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், உன்னை வழிபட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப இப்படி ஒரு படைப்பை படைச்சிட்ட, அதனால நான் இவனுக்கு சாஸ்தாங்கம் செய்ய மாட்டேன். அதுக்கு ஒரு லாஜிக்கும் பேசுறான். என்ன லாஜிக் பேசுறான், அவரை வந்து மண்ணுல படைச்ச, என்னைய நெருப்புல படைச்ச, நெருப்பு ஒசந்தது மண்ணு தாழ்ந்தது, அவன் லாஜிக் அது. மண்ணை போட்டா கீழே விழுந்துடும், நெருப்பு கொத்தினா மேல போகும். அவன் லாஜிக் என்னது, நெருப்பு வந்து மேல போறது, மண்ணு வந்து கீழே போறது. மண்ணுங்கிற மெட்டீரியல்ல படைக்கப்பட்டவனை வந்து நீ எப்படி நெருப்புனால படைக்கப்பட்டவனுக்கு கும்பிட சொல்றிய, சொல்றவன் யாருன்னு பார்க்கலவன். சைத்தான் என்னத்தை விளங்கல, அவரையும் நம்மளையும் ஒருத்தன் படைச்சான, அவன் அல்லவா உத்தரவு போடுறான் கடவுள் அப்படின்னு நினைக்காம மெட்டீரியல் எதுன்னு பார்க்கிறான். இவன் மெட்டீரியலை வச்சுக்கிட்டு உயர்வு தாழ்வு கற்பிச்சுட்டான். அதை வச்சு சொல்ல முடியாது. இந்த கம்ப்யூட்டர் இருக்குது, அதனுடைய மெட்டீரியல் என்ன, ரொம்ப பிளாஸ்டிக் மண்ணு தான் அது, அதுக்காக வேண்டி மண்ணால படைக்கப்பட்டு மட்டமா போயிருமா அது, அதுல உள்ள விஷயம் என்ன, அதனால கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, பயன்கள் என்ன அப்படிங்கிற சிந்திக்கிற விட்டுட்டு மூலப்பொருள் என்னன்னு அவன் நினைஞ்சிட்டான், சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான். சரி, அப்ப அவன் என்ன கேட்கிறான்னு கேட்டா, நான் இவங்களை வழி கெடுப்பேன், வழி கெடுப்பதற்கான ஒரு வழி எனக்கு தரணும் அப்படின்னு கேட்கிறான். என்னை நம்பியவர்களை உன்னால் வழி கெடுக்க முடியாது, என்னை நம்பாதவர்களை உன்னால வழி கெடுக்க முடியும் போ அப்படின்னு கடவுள் சொல்லிட்டான். இந்த அடிப்படையில சைத்தான் எல்லா மனிதர்களுடைய நாளங்களை நுழைந்து வழி கெடுக்கிறான் அப்படின்னு இஸ்லாம் நம்புது, இஸ்லாம் சொல்லுது. இது ஒரு பகுத்தறிவுக்கு எதிராக நீங்க நினைக்க கூடாது. இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம பகுத்தறிவு பிரகாரம் தப்புன்னு செய்யற காரியத்தை நம்ம செய்யறோம். அது எப்படி, நம்ம பகுத்தறிவாளர்கள் தானே, நமக்கு சிந்திக்கிற திறன் இருக்குல்ல, நமக்கே தெரியுது தண்ணி அடிக்கிற தப்புண்டு, ஆனா அடிக்கிறோம். அப்ப நம்மளை மிஞ்சின ஒரு சக்தி நம்மளை கெடுக்குதா இல்லையா, நம்மளே அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு மனிதன் அனுபவிக்கிறான். அவனுக்கு தவறு என்று தெரியக்கூடிய ஒரு காரியத்தை அவனே செய்யறான், அவனே செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிறான். அப்ப அவனை மிஞ்சி மனிதனுடைய அறிவு ஒரு தீர்ப்பு சொல்லுது, அவனை வேற ஒரு பக்கம் அவனுடைய மனோ இச்சை தள்ளிக்கிட்டு போகுது.
அந்த மனோ இச்சைக்குள்ள நுழைந்து வேலை செய்யறது தான் சைத்தானோட டியூட்டி. நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் வானவருடைய ஒரு தூண்டுதலும் சைத்தானுடைய தூண்டுதலும் இருக்கிறது. சைத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆட்படும் பொழுது தீமையை செய்கிறான், வானவருடைய தூண்டுதலுக்கு ஆட்படும் பொழுது நன்மையை செய்கிறான். இதுதான் சைத்தானுடைய வேலை. அவன் மனுஷ இனத்தை சேர்ந்தவன் இல்ல, நம்மளை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறவன். நல்லதுன்னு தெரிஞ்சு கூட அதை தவிர்க்க வைக்கிறவன், கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்து கூட செய்ய வைக்கிறவன் அவன் இல்லைன்னு நீங்க மறக்கவே இயலாது. நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு தப்பு செய்யறவன், தப்புன்னு தெரியுது, செய்யக்கூடாதுன்னு தெரியுது, அநியாயம்னு தெரியுது, செய்யறோம். ஏன் செய்யறோம்? நம்மளை என்னமோ ஒரு சக்தி, நம்மளை அறியாத ஒரு சக்தி நம்மளை வந்து பறிச்சு விடுது. அந்த ஒரு பவரை அல்லாஹ் கொடுத்து வச்சுக்கிறான். அதுக்கு ஒரு வழிமுறையும் கடவுள் இஸ்லாத்துல சொல்லி தரப்படுது. இறைவா, கடவுளே, சைத்தானுடைய தீங்கை விட்டு என்னை காப்பாத்திரு, அவனுடைய வலையில விழுந்துராம என்னை பாதுகாத்துருன்னு சொல்லி கடவுள்கிட்ட நீங்கள் கேட்டீர்களே, ஆனால் கடவுள் உங்களை காப்பாற்றுவார். இது இஸ்லாமிய ஐதீக நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவ்வளவுதான். சைத்தானையும் பார்த்தது இல்லை. கடவுள் சொல்றதுனால நம்ம நம்பிக்கிறோம். கடவுளை நம்புறதுனால, கடவுளுடைய வார்த்தை நாங்கள் குர்ஆனை நம்புறதுனால அதையும் நாங்கள் நம்பணும் முஸ்லிம்கள். என் பெயர் விஎஸ் சென்ட்ரல்மணி. 12ஆம் வகுப்பு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறேன். வயது 18. அனைத்து மதக்காரர்களுக்காக இது ஒரு ஒற்றுமை வளர்க்கும் நிகழ்ச்சி என்று கூறினீர்கள். தலைப்பு மட்டும் ஏன் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், இந்தியர்களுக்குள் ஒரு இனிய மார்க்கம் என்று வைக்கக்கூடாதா? இந்தியர் என்றாலே அனைத்து மதங்களும் சார்ந்துதான். முதலில் நாம் இந்திய தாய் பிள்ளைகள், பின்பே இஸ்லாமியர்கள், கிறிஸ்டின்கள், இந்துக்கள். உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மலர்களின் வண்ணங்களும் மனங்கள் தான் மாறுபட்டிருக்கின்றன தவிர அனைத்து மலர்களும் மலர்கள் தான். மனிதர்களின் மதங்களும் பழக்க வழக்கங்களும் வேறுபட்டிருக்கின்றன தவிர அனைவரும் மனிதர்கள் தான். முதலில் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள், பின்பே மதத்தை போற்றுங்கள். அவ்வளவுதான். முதல்ல மனிதாபிமானத்தோடு நடக்க சொல்லி ஒரு அறிவுரையோட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. மனிதாபிமானம்னு சொல்லிட்டு அப்புறம் இந்தியருங்கிறாரு. மனிதாபிமானத்துக்கு மாறிடுது. அப்புறம் ஒரு தேசத்தின் அடிப்படையில் இந்தியர்னா அமெரிக்கா மனுஷன் இல்லையா? அப்ப ரஷ்யாவில் இருக்கிறவங்க மனுஷன் இல்லையா? அப்படி சிந்திப்பதே மனிதாபிமானத்துக்கு எதிரானது. மனிதன் என்பவன் வந்து உலகம் பூரா இருக்கிறான். ஒரு நாட்டில் உள்ளவன் தான் மனுஷன், ஒரு மொழி பேசுறவன் தான் மனுஷன், தமிழை மட்டும்தான் மனுஷன், தமிழன் தான் நான் நிற்பேன். இது இஸ்லாமிய ஒத்துக்கிறவே இல்லை. அவர் சொல்லக்கூடிய சர்வதேசியம் பேசணும், தேசியம் பேசக்கூடாது. சர்வதேசம், இன்டர்நேஷனல் இருக்க, அதான் சரியான மனிதாபிமானம். நம்ம மனிதாபிமானத்தை கூட என்ன பண்ணிவிடுறோம்? இந்தியனா இருந்தா அவனுக்கு தகுந்த மனிதாபிமானம், அமெரிக்கனா இருந்தா அவன் பக்கம் நியாயம் இருந்தாலும் பேச மாட்டோம். இந்தியனா நம்ம நாட்டுக்காரங்க தப்பு செஞ்சாலும் அதை வந்து ஆதரிப்போம். அப்படியா? அப்படி கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டு கிரிக்கெட்ல சூதாட்டம் பண்ணானா அசார்தினா இருந்தாலும் நம்ம கேட்குவோம். அவன் யாருன்னு பார்க்க மாட்டோம், முஸ்லீம்னு பார்க்க மாட்டோம், அவன் இந்துன்னு பார்க்க மாட்டோம். அப்படி பார்க்கக்கூடிய மனப்பான்மை தான் நமக்கு வரணும். அதனால அதை விளங்கிக்கிறணும். இந்தியம்னு போட்டா என்னன்னு கேள்வியே மனிதாபிமானத்துக்கு எதிரானது. அதே தப்பு. முதல்ல மனிதாபிமானத்தை சிந்திக்கிற யாரா இருந்தாலும் இந்த மாநிலம், இந்த தாலுகா, இந்த வட்டம், இந்த தேசம் எல்லாம் கடவுள் படைச்ச உருண்டையில இல்ல, ஒரு உருண்டையா தான் இருக்குது. நம்ம நிர்வாகத்துக்கு போட்டுக்கிட்டோமே அந்த கோடுகள் தான் இது. நீங்க தயாரிச்ச மேப்பில தான் இந்தியா இருக்கே தவிர, தமிழ்நாடு இருக்கே தவிர, உலக உருண்டையில மேலிருந்து சேட்டில இருந்து பார்த்தீங்கன்னா அதுல இந்தியாவில இருக்காது. ஒரே உருண்டையா தான் இருக்கும், எல்லாம் ஒரே மண்ணா தான் இருக்கும். கண்டங்கள் வேண்டா இருக்கும், கண்டங்கள் வேண்டா கடல் வந்து பிரிச்சிருக்குமே தவிர வேற நாடுகள் எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா 100 வருஷத்துக்கு முந்தின இந்தியா வேற, இப்ப இருக்கிற இந்தியா வேற. 15 வருஷத்துக்கு முந்தின இந்தியாவில் கச்சத்தீவு இருந்துச்சு, இப்ப இந்தியாவில் கச்சத்தீவை காணாம். 47க்கு முந்தின இந்தியாவில் பங்களாதேஷ், பாகிஸ்தான் இருந்துச்சு, அதை இப்ப காணாம். அது இல்லாம இந்தியா இப்ப. அப்ப உள்ள இந்தியா வேற, இப்ப உள்ள இந்தியா வேற. அதுக்கு முந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு 3 நாடு, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலமே 3 நாடா இருந்துச்சு. இதெல்லாம் மனிதன் தன்னுடைய வசதிகளுக்காக அப்பப்ப போடுவான், மாறும். இந்த கோடு இப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. இதை விட பெருசா போகும், இதை விட சின்னதா வரும். டாபிக் வருவோம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னு ஏன் போட்டிருக்கிறீங்க, வேற மார்க்கத்தை பத்தி ஏன் போடக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. அதுதான் கேள்வி. அது நல்ல கேள்வி. ஏன் போடலன்னு கேட்டா, எங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் நாங்க சொல்ல முடியும். சகோதரர் என்ன பண்ணு கேட்டா, கிறிஸ்துவம் இனிய மார்க்கம்னு போட்டு எங்களை கூட நாங்களும் வருவோம். இந்து சகோதரர்கள் இந்து ஒரு இனிய மார்க்கம்னு போட்டு கூப்பிட்டு நீங்க எதை வேணாலும் கேளுங்க, எங்கள்ட்ட உள்ள தப்ப நாங்க தெரிஞ்சுக்கிறோம், நீங்க வந்து எந்த கொஸ்டின்னாலும் கேளுங்கன்னு கூப்பிட்டா நாங்க வரணும். அப்ப எங்களுக்கு தெரியாத ஒன்றை நாங்க வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்க இந்து மதத்தை பத்தி ஏதாவது எனக்கு சொல்ல தெரியுமா, கிறிஸ்தவ மார்க்கத்தை பத்தி எனக்கு சொல்ல தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நாங்க சொல்றோம், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லணும். ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த சித்தாந்தங்களை தான் சொல்ல முடியுமே தவிர, ஒரு கம்யூனிஸ்ட பத்தி கம்யூனிஸ்ட்காரர் கூட்டம் போடுறாரு, இவர் என்ன கம்யூனிஸ்ட் கூட்டம் போடுறாரு, திமுக அண்ணாதுரை பேச மாட்டேங்கிறத கேட்க முடியுமா? அவர் சார்ந்த நம்பிக்கையிலையும் அவருக்கு தெரிஞ்சதான் பேசுவார், அவர் காரல் மார்க்ஸ் தான் பேசுவார். அவர் வந்துகிட்டு ஏன் பெரியார பேசலன்னு கேட்க கூடாது.
அவரவருக்கு தெரிந்த வட்டத்தில் இருந்தான் அவர்கள் பேசுவார்கள். அது காழ்ப்புணர்ச்சிக்காக உள்ளதல்ல. இதுல என்ன பண்றோம், இஸ்லாத்தை பத்தி நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. இந்த ஒரு பெண்கள் பள்ளிக்கு வர்றதை பத்தி கேட்டாங்க, எங்க சமுதாயம் தப்பு பண்ணுது சுட்டி காட்டுறோம், திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். எங்க சமுதாயத்துல வரதட்சணை வாங்குறாங்க, ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, சுட்டி காட்டுவோம், திருத்திக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல நோக்கத்தில் செய்யறமே தவிர, நீங்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் இதே மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும். எல்லாம் வந்து கேள்வி கேளுங்க, முஸ்லீம்கள்லாம் வாங்க, கிறிஸ்துவ இந்துக்கள்லாம் வாங்கன்னு கூப்பிடணும். இந்து சகோதரர் இது மாதிரி நிகழ்ச்சி பண்ணி முஸ்லீம்கள்லாம் வாங்க, எங்கள்ட்ட உள்ள தப்புகளை சுட்டி காட்டுங்க, எங்களை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, எங்களை கேள்வி கேளுங்க. இப்படி அவரவர் அவங்கவுங்க வேலையை செஞ்சாதான் ஒன்றுபடுமே தவிர, இந்து மதத்தை பத்தி நான் பேச போனா எனக்கு முதல் செருப்படி விடும், நீ யாரா பேசுறேன்னு கேட்பீங்க. அது எங்க மதத்தை எங்க பேசுறியாதோ நீங்க வந்து சொல்ல கேட்பீங்களா இல்லையா? கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றி ஜெயலலிதா பேசுகிறாருன்னா விடுவீங்களா? இவன் யாரு கிறிஸ்தவ மார்க்கத்தை பேசுறீங்க, இவன் யாரு ஆளு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப அது நல்லிணக்கத்துக்கு பதிலாக சண்டை உண்டாக்குவேன். எதுல வந்து எங்க விஷயத்தை நாங்க சொன்ன சண்டை வராது, இன்னொருத்த விஷயத்தை நாம சொல்ல போனேன்னு வைங்க, அப்பதான் விவகாரமும் உண்டாகும். தம்பி விவகாரத்தை கூட பாக்குறாரு. ரைட், மைக்கான் பண்ணுமா? அனைவருக்கும் வணக்கம். இந்துக்கள் வந்து திருமணத்தின் போது தாலி அணிவிக்கிறாங்க, அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து கருகுமணி போடுறாங்க. இந்துக்கள் கணவனை இழந்த பிறகு தாலி அறுக்கிற மாதிரி முஸ்லீம்கள் வந்து கருகுமணியை அறுக்கிறது இஸ்லாமிய சட்டத்துல அனுமதி உண்டா? அது மாதிரி செய்யலாமா? அதாவது இந்துக்கள் வந்து தாலி கட்டுற மாதிரியா? தாலி கட்டுற மாதிரி முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க, கருகமணின்னு ஒண்ணு கட்டுவாங்க. தாலின்றது சொல்ல மாட்டாங்க. சில ஊர்ல வந்து கர்சமணிம்பாங்க, சில ஊர்ல கருகமணிம்பாங்க. அது கரெக்டான சொல்லு கடுகுமணி. கடுகு கடுகா சின்ன சின்ன மணியை கோத்துப்பாங்க அந்த காலத்துல. அந்த கடுகு கடுகு மாதிரி மணியை, கருப்பு மணியை கோர்த்து அதுல வந்து என்ன செய்வாங்க, கழுத்துல கட்டிக்கிடுவாங்க. அதான் கடுகு மணி, அது கர்சமணியா போயிடுச்சு. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி கர்சமணி என்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா கேட்கறாங்க. நான் ஏற்கனவே இஸ்லாம்னா ஒரு அடிப்படை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அதான் இஸ்லாம். அவங்க சொன்ன அந்த மார்க்கத்துல கர்சமணி இல்லை. நபிகள் நாயகம் தம்முடைய மனைவிக்கு வந்து கர்சமணி கட்டல. அவங்களுடைய மகள்கள் இருந்தாங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க. 4 பொம்பளை பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணாங்க, யாருக்கும் அது கட்டவே இல்லை. அவங்க காலத்துல அவங்க உருவாக்குன சமுதாயம், அந்த சமுதாயத்திலேயாவது ஆண்கள் பெண்களுக்கு கட்டினாங்களான்னா கட்டினதே இல்லை. இந்த தாலிங்கிறத வேற ஒரு பேரை மாத்தி முஸ்லீம்கள் அவங்களா இந்தியாவில் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கு உலகம் பூரா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அமெரிக்க முஸ்லீம்கள் கல்யாணத்துல தாலி கட்ட மாட்டாங்க, கரசமணி கட்ட மாட்டாங்க. ரஷ்யாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அங்க கட்ட மாட்டாங்க. அரபு நாடுகள்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அங்க கட்ட மாட்டாங்க. ஆப்கானிஸ்தான்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அங்க கட்ட மாட்டாங்க. உலகத்துல எல்லா நாட்டிலையுமே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, எங்கேயுமே இந்த கரசமணி கட்டுற வழக்கம் கிடையாது. அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, நாங்கள் எல்லாம் வந்து இந்து மதத்திலிருந்து தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க உள்ள முஸ்லீம்களை பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா யாரும் அரபு நாட்டில இருந்து இறக்குமதி கிடையாது. கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 தலைமுறை, 5 தலைமுறை, 3 தலைமுறை, 2 தலைமுறை. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெவ்வேறு மார்க்கத்தில் நாங்க இருந்தவங்களா இருப்போம். எங்கள்ல உள்ள ஒருத்தர் செட்டியாரா இருப்பாரு, ஒருத்தர் முதலியாரா இருப்பாரு, ஒருத்தர் ஐயரா இருப்பாரு, ஒருத்தர் தலிதா இருப்பாரு, ஒருத்தர் தேவரா இருப்பாரு, ஒருத்தர் நாடாரா இருப்பாரு. அப்படி இருந்தவர்கள் தான் இதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு கடவுள் கொள்கை நல்லா இருக்குது வந்தோம். வரும் பொழுது அதுல உள்ள சில பழக்க வழக்கங்களை கொண்டு வந்துட்டாங்க. இந்த தாலி இருந்துச்சு பாருங்களேன், அதையும் சேர்த்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்களே தவிர அது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில உள்ளது இல்லை. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய முறை பிரகாரம் திருமணம் இருக்கு பாருங்களேன், திருமணத்தை அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட்னு இஸ்லாம் சொல்லுது. 2 பேர் இருக்கிறாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, இவ்வளவு ரூபா மகர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் பண்றாங்கல்ல, அக்ரிமெண்டோட கணவன் மனைவி ஆயிடுறாங்க. அதுக்கு மேல இந்த புனிதமா தாலி கட்டுறதுலாம் இஸ்லாத்துல கிடையாது. அது பெண்களை வந்து ஒரு அடிமைப்படுத்துற நோக்கத்துல பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கு. நம்ம சமுதாய இந்திய சமூகத்துல வந்து அது உண்டாக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு தாலிங்கிறத போட்டு திருமணத்துக்கு அடையாளம் இருக்கணும். ஆம்பளைக்கு அடையாளம் தேவையில்லையா, பொம்பளைக்கு மட்டும் திருமணம் ஆனதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படிலாம் கொண்டாந்து போட்டுக்கிட்டாங்க. அதை வந்து அருந்து போனா கூட அருந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. தாலி அருந்து போச்சுன்னு வைங்களேன், தாலி பெருகிருச்சுன்னு தான் சொல்லணுமா, என்ன சொல்லக்கூடாதான், அருந்து போச்சுன்னு சொல்லக்கூடாதான். கருசமணி பெருகிருச்சு. இங்கே அங்க தாலி பெருகுனா எங்க சமுதாயத்துல என்ன பெருகுது, கருசமணி பெருகிருச்சுமாங்க. எங்க சமுதாயத்துல அருந்து போச்சுன்னா அதை கட்டுறதுக்கு சில சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க. அது இங்கேயும் உண்டு அங்கேயும் உண்டு. புருஷன் சொத்த உடனே அந்த அறுப்பாங்க,
பெண்ணை வந்து ஒரு நகையாக பாவிக்காம அவளுக்கு அதோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்குற மாதிரி கழுத்துல கிடக்கிற வந்து நினைச்சுவாங்க, அறுத்து எறிவாங்க. அது அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குது. இவங்களும் அதை பண்றாங்க. இஸ்லாம் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அது ஒரு நகைன்னு நீங்க அணிவிச்சு தப்பு கிடையாது. அதுலதான் புருஷனுடைய உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அது வாயினா கலட்டி கூட வச்சிடக்கூடாது. அறுந்துச்சுன்னா அதோட கதை முடிஞ்சு போச்சு. அது மாதிரியான நம்பிக்கையில செய்தால் அது இஸ்லாம் ஒத்துக்கிறாது. அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது. அது பிற மக்கள்கிட்ட இருந்து பழகிறதுனால இஸ்லாமியர்கள்ட்ட வந்த ஒரு பழக்கம், நபிகள் நாயகம் சொன்ன பழக்கம் இல்லை. கவனிங்க கொஞ்சம் சகோதரர்கள், வாலண்டியர்ஸா இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் சின்ன வேண்டுகோள், நீங்களே டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நான் திருவக்கரை வக்ரகவி அம்மன் தெய்வீக பேரவையினுடைய அமைப்பாளர். இந்து மத கலாச்சாரத்திலே காஞ்சி காமகோடி பீடம் ஜெககுரு சங்கராச்சாரியுடைய துணை நகர செயலாளராக நான் இங்கு பணிபுரிந்து வருகிறேன். நான் ஐயப்பன் எலக்ட்ரிக்கல் என்ற எலக்ட்ரிக் கடை வைத்திருக்கின்றேன். நான் 25 ஆண்டுகளாக எலக்ட்ரிக் கடை நடத்தி வருகிறேன். இருப்பினும் எனது இனிய நண்பர்கள் இஸ்லாமியத்திலே உள்ள அனைத்து நண்பர்களும் எனக்கு நண்பர்களாக இருக்கின்றார்கள். காரணம், நான் தொழில் கற்றுக்கொண்டது ஒரு முஸ்லீமிடம். அவர் இறந்த நேரத்திலே இந்த கலாச்சாரத்திலே எங்களுக்கு ஒரு பெரிய புனிதமான ஒரு வார்த்தை இருக்கு. திருமணத்துக்கு சென்றால் சரி, இறப்புக்கு சென்றாலும் சரி, அங்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இறந்த இடத்திலே போய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களையும் சேவைகளையும் நாம் செய்து அதை நாம் புனிதமடைய வேண்டும் என்பது எங்கள் இந்து கலாச்சாரம். அதனால நான் கூட சில நேரங்களில் திருமணங்களுக்கு போகாட்டி கூட இறப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களிலே நான் கலந்து கொள்வதுண்டு. அதில் எனது தொழிலை கற்றுக் கொடுத்த முதலாளி இறந்த பிறகு அந்த சமாதி மேடைக்கு செல்லும் பொழுது, அவரை கொண்டு செல்லும் பொழுது தோளிலே சுமந்து சென்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு இதுவரையிலும் அவரை பிரிந்து நான் 20 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 20 ஆண்டுகளிலே எனக்கு நிறைய இனிய முஸ்லிம் நண்பர்கள் இருந்தாலும் கூட அந்த பாடையை தூக்குவதை வந்து எங்களை ஒதுக்கிறாங்க. அது என்ன காரணம்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அது மட்டுமின்றி எங்க இந்து கோயில்கள்ல இப்போ எங்க வக்ரகாரி அம்மன் கோயிலுக்கு நான் இங்கேருந்து 10 பேரை கூட்டிட்டு போறேன்னு வைங்க, அதுல முஸ்லீமும் வர்றாங்க, கிறிஸ்டின்ஸும் வர்றாங்க. அவங்க வந்து எங்களுடைய கரு உலகத்துல வந்து அந்த அம்மனை நேரடியாக தரிசனம் பண்ணி அவங்களுடைய கோரிக்கையை வேண்டிக்கிறாங்க. அங்கே ஜாதி மத பேதமற்ற ஒரு சிறப்பு வழிபாடு அங்கு நடக்கின்றது. அதே போல் இங்கே நமது நவாப் பள்ளிவாசல்ல நானும் நண்பர்களோடு 30 வருஷம் முஸ்லீம்களை கலந்து செய்ய ஒழிய பள்ளிவாசல உள்ள போய் உட்காந்து அவங்க செய்யற மாதிரி செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த மார்க்கம் இந்து மார்க்கத்தில் வர்ற மாதிரி முஸ்லீம் மார்க்கத்திலேயே நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு யாரும் வழி கொடுக்கவில்லை. இன்னொரு முக்கிய காரணத்தை உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் ஆலடி ரோட்டிலே நவாப் பள்ளிவாசலுக்கு எய்தாப்பில் தான் எலக்ட்ரிக் கடை வைத்திருக்கின்றேன். அதற்கு முன்புறத்திலே ஜங்ஷன் ரோடு என்று இருக்கிறது. அதுல நிறைய ஆஸ்பத்திரிகள் இருக்கிறது, டாக்டர்கள் இருக்கின்றார்கள். ஒரு நாள் இரவிலே ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போச்சு. அந்த நேரத்தில் இந்த பள்ளிவாசல் வழியாக அவங்களை தூக்கிட்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களை காப்பாற்றினது என்னுடைய கடமையாகிவிட்டது. அன்று இந்த பள்ளிவாசல் எனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய வழியில் எங்களுக்கு அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய சக்தி அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த பள்ளிவாசலில் மனிதர்கள் போகக்கூடாது, வாகனங்கள் செல்லக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்காங்க. ஆனால் இன்ன வரை அடைக்கல. ஆனால் நேற்று முந்தானதான் பள்ளிவாசலுக்கும் போறதுக்காக ஜங்ஷன் ரோட்ல வலிக்கிற இடத்துல ஒரு கேட்டு போட்டிருக்காங்க. இந்த கேட்டை வந்து இரவு 10 மணி வரையிலும் திறந்து வைத்து இரவு பள்ளிவாசலுடைய பாதுகாப்பு கூட கூட்டிக் கொள்ளலாம். அந்த 10 மணி வரையிலும் திறந்து வைத்தால் சில நன்மைகள் நடக்கின்ற நேரத்தில் அந்த குறுகிய வழியிலே வரலாம். ஒரு உயிருக்கு ஆபத்தாக போராடி கொண்டிருக்கிற ஒரு ஜீவனை காப்பாற்றுவதற்கு அந்த வழி பயன்படலாம். இதை தாங்கள் தெளிவுபடுத்தி எனது இனிய நண்பர்களுக்கும் சொல்லி நான் கேட்ட அந்த பள்ளிவாசலில் சொல்வதற்கு நாங்கள் வரலாமா, ஒரு முஸ்லிமுடைய இடத்தை நாங்கள் தூக்கலாமா என்பதற்கு உங்கள் மதத்திலே வழி இருக்கிறதா என்று தயவோடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். ஐயா அவர்கள் ஒரு கேள்விதான் கேட்கலான்னு சொன்னாலும் திடீர்னு ஒன்று அடிச்சுட்டார் அவரு. ஒண்ணுக்குள்ளே 3 கேள்வி அமைச்சு ஒரே கேள்வி மாதிரி கேட்டாரு. சரி, அவரு முதலாவது இறந்தவருடைய ஒரு பாடிய அவர் முதலாளி 20 வருஷம் வந்து அவரே சுமந்திருக்கிறார், சுமந்து கொண்டு போனேன். இப்ப அது மாதிரியா சுமக்கிறதுக்கு விடமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை ஒன்று சொன்னார். சுமக்கலாமான்னு கேட்டார். நல்லா சுமக்கலாம், யார் வேண்டாலும் சுமக்கலாம். யாருடைய உடலை யார் வேண்டாலும் சுமந்துட்டு போகலாம். சுமந்துட்டு போகலாங்கிறதுல அது கடமை. ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. எந்த அளவுக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டின ஒரு நெறியில யாருக்காகவும் யாரும் எந்திரிக்கவே கூடாதுங்க. நபிகள் நாயகம் காட்டின வழியில வந்து அவங்க கொண்டு வந்த மார்க்கத்துல அவங்க வந்தா கூட யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. எந்திரிச்சு நீங்க மரியாதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க.
ஆனா அவங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எந்திரிப்பாங்க. எதுக்கு எந்திரிப்பாங்கன்னு கேட்டா, இறந்து போன உடல் கொண்டு வரப்பட்டால் எந்திரிச்சுவாங்க உடனே. அது அது நபிகள் நாயகத்துல வழக்கம். ஒரு தடவை அதே மாதிரி எழுந்து நிற்கிறாங்க. ஒரு பிரேதம் கொண்டு வர்றாங்க, நபிகள் நாயகம் எழுந்து நிற்கிறாங்க. அப்ப கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, அவர் யூதருடைய பணம், அது அவர் முஸ்லீம் இல்ல, அங்க யூத சமுதாயம் தான் இருந்தது, யூதருடைய பணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அந்த உடம்புல ஒரு உசுறு தானே இருந்துச்சு. நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப இறந்து போன பாடியில போட்டுட்டு இப்படிலாம் ஒரு பாரபட்சம் காட்டுறதுங்கிறது இஸ்லாத்துல கிடையாது. நீங்க அழகா நீங்களே விரும்பி வந்தீங்கன்னா அழகா தூக்கலாம். இன்னும் சொல்ல போனா, இந்த இறந்து போனவரை புதைக்கிறதுக்காக அந்த குழி வெட்டுவாங்க பாருங்க, குழி தோன்றது, அது முஸ்லீம் அல்லா சகோதர எத்தனை ஊர்கள்ல அது அவங்க தான் செய்யறாங்க. அது இறக்கி வாங்கி வைக்கிறதெல்லாம் கூட அவங்க செய்யறாங்க. அது அறியாமை. 20 வருஷத்துக்கு முந்தைய நீங்க செஞ்சிருக்கீங்க, அதையே இப்பதான் இல்லைங்கும் போது இப்ப நமக்குள்ள ஒரு விரிசல்கள் ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு அறிகுறி. இதெல்லாம் அன்னைக்கு இருந்த மாதிரியான ஒரு நல்லுறவு, நல்லிணக்கம் ரெண்டு சமுதாயங்களுக்கு மத்தியில குறைஞ்சு போச்சு என்பதற்கு அது ஒரு ஆதாரமா எடுத்துக்கலாம். அதுல தப்பே கிடையாது. யாருடைய பாடிய, ஒரு இந்து பாடியே கிடக்குது, நம்ம தான் போய் செய்யணும், அதை நாரி போயிடும் விட முடியுமா? மனிதன் பாடி விட முடியுமா? நம்ம எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு ஆகணும், அது கடமை. அது ரெண்டாவது, பள்ளிவாசல்ல போய் அவரை தொழுவுறதுக்கு ஆசைப்படுறாரு, அது இப்ப நான் போய் செய்யலாமா? நல்ல கேள்வி. அது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் போலித்தனமான எந்த ஒரு வழிபாட்டும் இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. போலியா இருக்கக்கூடாது. உண்மையாகவே வழிபடுறதா இருந்தா வழிபடலாம், அது யாருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உண்மையான வழிபாடுனா என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடவுள் கொள்கையை அப்படி நம்புனா வழிபடலாம். அது இஸ்லாத்துல சேர்றதுக்கு சடங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்புறத எப்படி? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அகில உலகத்துக்கும் இந்த ஒரு கடவுள் தான், இந்த மொத்த பூமியை ஒரு கடவுள் தான் படைச்சார், மொத்த வானத்தை ஒரு கடவுள் தான் படைச்சார், இருக்கிற அந்த ஒரு சூரியனை அந்த ஒரு கடவுள் தான் படைச்சார், சந்திரனை கடவுள் தான் படைச்சார், அந்த ஒரு சராசரங்கள் அம்பட்டையும் படைச்சது கடவுள் தான். அந்த ஒரு கடவுளை தான் வணங்க வேண்டும், இது இஸ்லாமிய கொள்கை. அதை தவிர மற்றதெல்லாம் நீங்க வணங்கிறாதீங்க. கடவுளை தவிர சூரியனை, சந்திரனை, உங்களை மாதிரி மனிதரை, நல்லவரை, கெட்டவரை, செத்தவரை, உசுரோட உள்ளவரை யாரையும் நீங்கள் வணங்கிறாதீங்க. கடவுளை மட்டுமே, ஒரு கடவுளை மட்டுமே வணங்குங்க. அந்த கடவுளுக்கு மனைவி இல்லை, அந்த கடவுளுக்கு மக்கள் இல்லை, அந்த கடவுளுக்கு தாய் தகப்பன் இல்ல, அந்த கடவுளுக்கு தேவை இல்ல, அந்த கடவுளுக்கு காணிக்கை இல்ல, அந்த கடவுளுக்கு நோய் இல்ல, அந்த கடவுளுக்கு முதுமை இல்ல, அந்த கடவுளுக்கு தூக்கம் இல்ல, அந்த கடவுளுக்கு பலவீனம் இல்ல, அந்த கடவுளுக்கு மரணம் இல்ல என்றெல்லாம் கடவுளை நம்புனா தான் அந்த கடவுளை வழிபட முடியும். அப்ப நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செஞ்சோன்னு வைங்களேன், அது கடவுளை ஏத்துக்கிற மாட்டாரு. ஏன்பா நீ தான் கடவுளுக்கு மனைவி இருக்கலாம் நம்புற, கடவுளுக்கு சந்ததி இருக்கலாம்னு நினைக்கிற, 2-3 கடவுள் இருக்கலாம்னு நினைக்கிற, கடவுளுங்கிறவர் தூங்குவார்னு நினைக்கிற, அப்ப அதெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது நீ எப்படி வணங்க முடியும்? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அங்க வந்துருது. என்னன்னு கேட்டா, வணங்க யார் தடுக்க முடியாது. நான் நம்புறேன்னு சொல்லிட்டு வந்து யாரும் தடுக்க முடியும்? அது முடியாது. கடவுள் நிலையிலிருந்து அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் கேட்டா, நம்பாமல் ஒன்றை செய்தால் அதை கடவுள் ஏத்துக்குவாரா? கடவுள் என்ன, நம்ம இஸ்லாமிய பள்ளிவாசல்ல நீங்க வணங்கணும்னு விரும்புறீங்க, நல்ல விருப்பம். அந்த கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மனைவி, மக்கள், இணை, துணை, அண்ணன், தம்பி, தாய், தகப்பன் யாருமே எனக்கு கிடையாதுங்கிறார். கடவுள்னு அப்படிதான் இருக்கணும். அதையும் செஞ்சு விட்டு கடவுள் மனைவி இருக்கிறாருன்னு சொல்லி, அல்ல கடவுள் 2-3 இருக்காருன்னு நம்பணும்னு சொன்னா, முரண்பட்ட 2 நம்பிக்கை ஒரு இதயத்தில் இருக்க முடியாது. இது இருந்தா அது இருக்கக்கூடாது, அது இருந்தா இது இருக்கக்கூடாது. கடவுள் ஒருத்தர்னு நான் நினைச்சுக்கிட்டு கடவுள் ஒருத்தர் தான், இல்ல 3 பேர் தான், அது சரியில்லை. ஏதாவது ஒண்ணு உறுதியா நம்ம நம்பணும். நம்ம நல்லிணக்கம்ங்கிற பேர்ல நம்ம கடவுளை ஏமாத்த போயிடக்கூடாது. நல்லிணக்கம்ங்கிற பேர்ல மனிதர்களுக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய்க்கலாம். நம்ம கடவுளை வழிபடுற நேரத்துல, உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு நான் நம்புறேன்னு வைங்களேன், நான் போய் உங்களுக்குள்ள முருகரையும் உங்களுக்குள்ள விநாயகரையும் வணங்கினா நான் நடிக்கிறேன்னு அர்த்தம். நான் உள்ளத்துல என்ன வச்சிருக்கிறேன்? ஒரு கடவுள் தான், வேற கடவுள் இல்லைன்னு சொல்றேன். வெளியில நான் இப்படி செய்யறேன்னு சொன்னா நான் வணங்குறேன்னா நடிக்கிறேனா? என்னடா ஒரு கடவுள் உள்ளத்துல நம்புறேன், வெளியில 2 கடவுளை கும்பிடுறேன்னு கேள்வி வந்துருமா வராதா? இது எப்படி நடிப்போ? அதுவும் நடிப்பாயிடக்கூடாது. கடவுள் விஷயத்துல வணக்கத்தை உள்ளத்திலிருந்து நம்பினா செய்ய, யாருனாலும் செய்யலாம். உள்ளத்துல அந்த கொள்கையில் நெசமா நம்பிக்கை இருந்தால், இவங்க 2 பேரும் கடவுள் தாண்டி நெசமா நம்புனா அதை விட்டுட்டு தான் அவர் செய்யணும்.
ஒரே ஒரு கடவுள் தான் உலகத்துக்குன்னு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இல்ல இல்ல நிறைய பேர் இருக்காங்க நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. முரண்பட்ட இரண்டு விஷயங்கள் வந்து எந்த உள்ளத்திலும் இருக்க முடியாது. அது அறிவுக்கு ஏத்துக்கிறார். அந்த அடிப்படையில அவர் நிஜமா நம்பினார்னு சொன்னா உலகத்துல எந்த சக்தியாலையும் அவங்க பள்ளிவாசல்களை யாரும் தடுக்க முடியாது. நம்ம நம்பாம இருந்தோம்னு சொன்னா மனிதர்களுக்காக நீங்க சொல்லிக்கலாமே தவிர கடவுள் அதை அங்கீகரிக்க மாட்டார். எப்படிப்பா நீ என்ன அவரை வேற நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால ஏதாவது ஒண்ணு நம்ம உறுதியா இருக்கணும், நல்லது. இன்னொன்னு கேட்டீங்களா, அந்த கேட்ட விஷயம், பள்ளிவாசலுடைய கேட்ட ஒரு பாடியை தூக்கிட்டு போறதுக்கு தடையா இருந்தாங்க, அது ரொம்ப மனிதாபிமானமற்ற கொடுஞ்செயல். அப்படி செஞ்சிருந்தார்கள் சொன்னா ஒரு இறந்து போன ஒருத்தரை அந்த மாதிரி சாவ கிடக்கிற ஒருத்தரை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு பள்ளிவாசல் பாதிக்கப்பட்டவரை பாருங்களேன், வியாதியால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை கடத்தி அந்த வழியா கொண்டு போனா தான் சீக்கிரம் போய் சேர முடியும்னா அதை போய் ஒருத்தன் தடுத்தானா முஸ்லீமா இருக்க முடியாது. இஸ்லாமிய நன்றி, அதாவது அதுக்கு வழி விட்டாங்களாம், அதுக்கு வழி விட்டாங்களா? ஆமா, இப்போ வந்து அன்று வழி விட்டாங்க, வழி விட்டாங்க. டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க நலம் அடைந்தார்கள். ஓ அப்படி. மறுபடியும் இப்ப ஒரு சூழ்நிலையில கேட்கும்போது இப்ப கேட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி, போக முடியல. அதனால அந்த வழியை என்றும் திறப்பதற்கு பள்ளிவாசலில் அனுமதி வாங்க வேண்டும். அதே இடத்துல கோயிலுக்கு பாதுகாப்பு வேணும் போது கேட்ட போட்டிக்கலாம், அது தப்பு கிடையாது. அப்படி ஒரு அவசர கேஸ் வரும்போது ஒரு 10 மணிக்கு வாட்ச்மேன் ஒருத்தர் வச்சு கதவை திறந்து விட்டு இந்த ஜங்ஷன்ல செய்யறாங்க, பல உயிர்களை காப்பாற்றலாம். அனுமதி கேட்டா செய்யறாங்களா? ஏன்னாட்டா இன்னைக்கு வந்து ஊட்டி இருக்கு அந்த டயத்துல, அதனால கேட்க முடியல. அத நீங்க வந்து செய்ய சொல்லுங்க. அதாவது என்னன்னு கேட்டாங்க, அன்னைக்கு அனுமதிச்சு இருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு பூட்டுறாங்கன்னா அவங்க கெட்ட நோக்கம் சொல்ல முடியாது. அன்னைக்கு அனுமதிச்சவங்க இன்னைக்கு பூட்டுறாங்கன்னா அதுல ஒரு காரண காரியத்தில் விசாரிக்கணும். சமூக விரோதிகள் நுழைஞ்சி என்னத்தையா ஒன்னு பண்ணி வேற மாதிரி தப்பான காரியங்களுக்கு யூஸ் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பயந்தாங்கன்னு சொன்னா அதுக்காக பூட்டி வச்ச தப்பு இல்லை. ஆனா கேட்கும் போது அவங்க அதை பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே தான், அதை செஞ்சுக்கலாம், வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி இந்து மார்க்கத்துல சார் நாங்க தீபாவளின்னு கொண்டாடுறோம்ல, வெடிப்பட்டாசு வச்சு கொளுத்துறோம், அது ஒரு சந்தோஷமா செய்யறோம். அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்ல அவங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தேர்தல் போகும்போது அந்த வெடியை கொளுத்துறாங்க. ஆனா முஸ்லீம்ல ரம்ஜான் பக்ரீத்துக்கு வெடி கொளுத்துறது இல்லை. ஆனா முஸ்லீம் தாய்மார்களும் முஸ்லீம் நண்பர்களும் எங்கள் தீபாவளியிலே கலந்து கொண்டு நாங்கள் 1000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினா அவங்க 5000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்குறோம். அப்ப எங்களுடைய இந்த கலாச்சாரத்தில் அவங்க கொண்டாடுறாங்க, அதை நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். தயவு கூர்ந்து உங்கள் ரம்ஜான் பள்ளியிலையும் இது மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது உங்கள் குர்ஆன் சட்டத்தில் இருந்தால் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சரி, அதாவது ஒரு சின்ன இது கேள்வி வந்து அடிஷனலா கேட்டா கூட அந்த கேள்வியினுடைய முக்கியத்துவம் கருதி பதில் சொல்லுவாங்க. அதாவதுங்க இது நீங்க வருத்தப்படக்கூடாது, சில விஷயங்களை நம்ம உடைச்சே பேசணும். இந்த பட்டாசு கொளுத்துற பழக்கம் இருக்குல்ல, அது வந்து எதுல பட்டாசுலாம் கிடையாது. அந்த காலத்துல பட்டாசு இருந்துச்சா? கிடையாது. அந்த காலத்துல தீப ஒளியை தான் செய்வாங்க, தீப ஆவலி தான் அது. தீபங்களை கிண்ணத்துல அந்த மண் சித்தியில எண்ணெயை ஊத்தி அலங்காரமா வச்சிருப்பாங்க, அதான் தீபாவளின்னு அர்த்தமா இருந்துச்சு. இந்த பட்டாசுங்கிறது இந்தியாவுடைய கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டது, சீனர்களுடைய கண்டுபிடிப்பு. சீனாவுல இருந்து சீன வெடின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க, இதுக்கு பேரே வந்து சீனா வெடின்னு தான் பேர். அவன் கண்டுபிடிச்சு மார்க்கெட் பண்றதுக்காக நம்ம நாட்டை நுழைச்சதை வந்து பண்டிகையின் பெயரால நம்ம இணைஞ்சிருக்கிறோம், கொண்டாடுறோம். அது 3 மதத்துக்குமே அப்பாற்பட்டது. இஸ்லாத்துக்கும் இல்லாதது, இந்து மதத்திலும் இல்லாதது, கிறிஸ்துவ மார்க்கத்திலும் இல்லாதது. இந்து மதம் சனாதன தர்மங்கிறாங்க, அதுக்கு பவுண்டரை யாருன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மார்க்கத்துல வந்து போன வருஷம் கண்டுபிடிச்ச ராக்கெட்லாம் எப்படி மதத்துல வந்து சேர முடியும்? சேர முடியாது. பாயிண்ட் 1. 2வது, எந்த ஒரு விஷயத்தையும் சந்தோஷம் இருக்குல்ல, சந்தோஷம் நம்முடைய ஒரு சந்தோஷம் ஒரே ஒரு சகோதரனுக்கு துக்கம் ஆயிடக்கூடாது. நம்முடைய சந்தோஷங்கிற பேர்ல 750 இடங்கள்ல ஏறத்தாழ இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு தீ விபத்துகள். இந்த வருஷம் தமிழகத்துல மாத்திரம் ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்கள் போட்டு நம்ம சந்தோஷத்துக்காக வேண்டி 25 ரூபாய்க்கு ஒரு ராக்கெட்டை வாங்கி கொளுத்தி விட்டுறோம். அவன் 2000 ரூபாய்க்கு செலவழிச்சு ஒரு குடிசை போட்டிருப்பான, அதுல போய் விழுவும். அவனுடைய வாழ்க்கையே அதுல இருக்குது, எல்லாம் போயிடும். இந்த சிவகாசியில இப்ப நடந்த அந்த பட்டாசு வெடிச்ச தீ விபத்துல அந்த ஏழை குடிசைகள்னா என்ன, 5 கஞ்சி, அவங்க வீட்டுடைய அளவு 5 கஞ்சி. இந்த 5 கஞ்சி இருந்த குடிசைகளுடைய அதுல விழுந்து ஒரு மூதாட்டி இறந்து போய், ஒரு முஸ்லீம் மூதாட்டி தான், முஸ்லீம் மூதாட்டி இறந்து போய், எந்த மூதாட்டி இருந்தாலும் ஒண்ணுதான், ஒரு மூதாட்டி இறந்து போய் அந்த மக்கள் தீபாவளி போனஸாக 1000 500 வாங்கி வச்சிருந்தாங்களே, அதுவும் போய் ஒரு குமரை, ஏழை குமரை கரை சேர்ப்பதற்காக வேண்டி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருந்த ஒரு 10,000 ரூபாய் ஒரு வீட்டுல, அதுவும் போய்
உடுத்துறதுக்கு ஆடை இல்லாம இவ்வளவு பேர் ஒரு 300 பேர் தெருவில் நிக்கிறாங்களே, ஒரே ஒரு 25 ரூபாய் செஞ்ச வேலை. நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பேருடைய வாழ்க்கை நம்ம விளையாடுறோமே, அதுல இந்து மதம் பார்த்து கிறிஸ்துவ மதம் பார்த்து அந்த வெடிப்பை அடிக்குது இல்ல. அப்ப இந்த பட்டாசுகளுக்காக வேண்டி நம்ம செலவு பண்ணுவது என்பது ஒன்னும் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் செய்யுது, குடிசைகளை பாதிக்குது, கொளுத்துறவர்களை இறந்துடுறாங்களே. அதுக்கு சொல்லுங்க, சின்ன குழந்தைகள் கையில பட்டாசு கொடுத்து வெடிக்க தெரியாம வெடிச்சு கண்டு போன குழந்தைகள், காது போன குழந்தைகள், கால் இழந்த குழந்தைகள், தங்களை தாங்களை அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தற்கொலை முயற்சி ஒரு பண்டிகைக்கு நல்லதா? இந்து மதத்துல இல்லாதவங்க நம்ம வியாபாரத்துக்காக நம்மள ஏமாத்துறாங்க. எல்லாரும் எல்லா பேரும் சேர்ந்து பிசினஸுக்காக வேண்டி நம்மள ஒரு மூலச்செலவை செஞ்சிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இன்னும் இருக்கு கேளுங்க, இந்த பட்டாசுனால நல்லா விளைஞ்சிருந்தேன், அதுல உள்ள அந்த கெமிக்கல் இருக்கு பாருங்க, கந்தகமும் அதுல சேரக்கூடிய அந்த மருந்துகளும் அதுல இருந்து வரக்கூடிய நச்சுப்புகை எவ்வளவுக்கு காற்றை மாசுபடுது தெரியுமா? 1000 கார்கள் ஓடுவதனால் ஏற்படுற நச்சுப்புகையை விட ஒரே ஒரு நாள் தீபாவளி கெமிக்கலால் ஏற்படக்கூடிய நச்சுப்புகை பெரிய அளவுக்கு சுகாதாரக்கடை ஏற்படுத்துது. அந்த புகையை கிட்டத்தட்ட 3 நாளைக்கு சுவாசிக்கிறோம். நம்ம சந்தோஷத்துக்காக விடக்கூடிய அந்த புகை ஒரு ஆஸ்துமா நோயாளியை என்ன வேதனைப்படுத்துது, ஒரு நோயாளிக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் தருது. ஆக்சிஜன் சுவாசிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியுடைய நிலைமை எப்படி பாதிக்குது நம்ம அப்படி நினைச்சு பார்க்கணும். நம்ம பண்டிகை கொண்டாடுறோங்கிற பேர்ல இந்த மாதிரி காற்றை மாசுபடுத்தலாமா? காத்து மட்டும் மாசுபடல, இன்னும் வருது கேளுங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் டெசிபல் சவுண்ட் வச்சிருக்கான். காது இருக்கு பாருங்க, காது அதுல ஒரு சின்ன சவு தான் இருக்குது, அது ஒரு லிமிட்டுக்கு தான் தாங்கும். அதுக்கு மேல போனுச்சுன்னா காது நம்ம கேட்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவோம். அன்றைக்கு கேட்கிற திறன் எப்படி இருந்துச்சோ அந்த திறன் இன்னைக்கு நமக்கு இல்ல. எங்க தாத்தாவுக்கு உங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு கேட்கிற திறன், அது இன்னைக்கு இல்ல. ஏன்? நம்ம கார்களும் வாகனம் ஹாரணங்களும் குழாய்களும் மைக்குகளும் இந்த மாதிரியான லவுட் ஸ்பீக்கர்களும் வச்சு காதை அடிச்சு ஏற்கனவே கெடுத்து வச்சிருக்கிறோம். அதை பயங்கரமான முறையில இந்த பட்டாசுகளை வச்சு போடுறதுனால மனிதனுடைய காது எவ்வளவுக்கு தாங்குமோ அதை தாண்டிய டெசிபல் அந்த சவுண்ட் வரும் பொழுது செவிப்பறை கிழிக்கப்பட்டு போயிடும். வாகனத்துல போயிட்டு இருப்பான், எங்கேயோ ஒருத்தன் பட்டார்னு இருப்பான், அதிர்ச்சியில விட்டுருவான், வண்டிய கொண்டே மோதுவான். வணங்குதா? ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம மேல வெடிச்சிருது. வெடிக்குமா வெடிக்காதா பயந்துட்டு நிக்க வேண்டியிருக்கு. சமயத்துல மறைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, ஒரு கொட்டாங்கச்சி கூட கவுத்தி வச்சுட்டு போயிடுவான். நம்ம பாட்டுக்கு போவோம், போற நேரம் பார்த்து கிட்டத்துல வெடிக்கு அலறி அடிச்சுக்கிட்டு விழுந்து எவ்வளவு நடக்குன்னு பாத்தீங்களா? அப்ப இது சயின்டிபிக்கா எடுத்துக்கொண்டாலும் சரி, சுகாதாரத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாத்துக்கும் மேலங்க ஒருத்தனை ஊதாரியா இருக்கணும் திட்டும்போது நம்ம சொல்லுவோம், ஏன்டா காசை கரியாக்குறேன். நெசமாவே காசை கரியாக்குறேன்னு இதாங்க, காசை காலையில கரியாக்கி வச்சிருக்குது. காசு கரியாவுது, ஒண்ணுக்கும் புண்ணியம் இல்ல. இவ்வளவு நாள் என்ன ஒரு ஏழை குடும்பத்துக்கு தாங்குதா அந்த பட்ஜெட்? யோசிங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கி அணிஞ்சிக்க தீபாவளிக்கு, அத்தர் பூசிக்க, கிரீடம் வச்சுக்க, அந்த தீபாவளி அன்னைக்கு ஒரு மோதிரம் போடுறது ஒரு கண்டிஷன் உண்டாக்கி சம்பாரிச்சிக்க, பொண்டாட்டிக்கு தீபாவளிக்கு செயினை வாங்கி கொடு, 4 பட்டுப்புடை வாங்கி கொடு, ஓகே. இது காலாகாலத்துக்கு நிற்கும். அந்த ஒரு நாள் மகிழ்ச்சியோட இன்னும் தொடரும். இந்த பட்டாசுக்காக கொடுக்கிற அந்த செலவுனால என்ன உனக்கு நன்மை? இந்த சத்தத்தை காதுல கேட்கறதை தாண்டி என்ன நன்மை? ஏதாவது ஒரு மகிழ்ச்சி, ஏதாவது ஒரு சந்தோஷம் ஒண்ணும் கிடையாது. அதாவது வட்டிக்கு வாங்கி இருக்கிறத வித்து தீபாவளி கொண்டாடுறான். அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பட்ஜெட்டா போகுது. அதனால எல்லா மதத்தவர்களுமே இந்த காசை பண்டிகையில மகிழ்ச்சியா ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளுங்க. பட்டாசு வேணும், மனித உயிர்களோட விளையாட வேணாம், மனித ஆரோக்கியத்துல விளையாட. இந்து மதத்துல இல்லாது. இந்து மதம்ங்கிறது சனாதன தர்மத்துல என்ன பண்ணாங்க அதை பண்ணுங்க. தீபாவளிக்கு அந்த கிண்ணி அழகா ஜோதி மாதிரி ஏற்றி வாசல்ல வைக்குவாங்களே, அதுல சந்தோஷம் கொண்டாடுங்க. அது உங்க மார்க்கத்துல உள்ளது. இது எவனோ திணிச்சது நம்ம அந்த கலாச்சாரத்தை ஏத்துக்க கூடாது. முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அதிகமா வந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய விருந்தாளிகள் முஸ்லீம் சகோதரர்களுக்கு நான் என் பெயர் சீனிவாசன் ஃப்ரம் திருப்பனந்தாள். நான் இந்தியன் பிறகுதான் முஸ்லீம் என்று பறைசாற்றி பொக்ரானில் புத்தரை சிரிக்க வைத்து சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளின் அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாத்து வரும் நமது அணு விஞ்ஞானி திரு அப்துல் கலாம் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம், நன்றி. என்னை அழைச்சிட்டு வந்தது திரு ஷாஜகான் அவருக்கும் மிகுந்த நன்றி. நம் உடலில் உள்ள பாகங்களும் சரி, ஓடுகின்ற ரத்தத்திலும் சரி, உயிரிலும் சரி, இறைவன் அனைவருக்கும் ஒன்றாகவே படைத்துள்ளான். கிறிஸ்துவர்களுக்கு ஒன்று, முஸ்லிம்களுக்கு ஒன்று, இந்துக்களுக்கு ஒன்று என்று கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தற்போதைய பிஜேபி அரசு இந்தியாவில் வாழும் அனைத்து மதத்தினருக்கும் ஒரே சிவில் சட்டம் கொண்டு வர முயற்சிப்பதை உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா விவாகரத்து சட்டம், தலாக் சட்டம்,
அது இந்துக்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, முஸ்லீம்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஏற்க மறுப்பதை எந்த வகையில் நியாயம்? இதுவே குவைத், துபாய், பாகிஸ்தான் அந்த மாதிரி நாட்டுகள்ல அந்த நாட்டு சட்டத்தை தானே எல்லா மக்களும் கடைபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் கடைபிடித்தா என்ன? அது மாதிரி எந்த ஒரு நாட்டிலையும் சரி, ஒரு அந்த நாட்டு குடிமகன் அவன்கிட்ட கையில காசு இருந்ததுன்னா அவன் அந்த இடத்துல வேணாலும் சொத்து வாங்கலாம். இப்ப நான் இந்திய குடிமகனாக்கா நான் எங்க வேணாலும் சொத்து வாங்கலாம். ஆனா என்னால காஷ்மீர்ல காசு வாங்க முடியல, காஷ்மீர்ல என்னால சொத்து வாங்க முடியல. இதை இந்துக்கள்கிட்ட இருந்து முஸ்லீம்கள் தங்களை பிரிச்சுக்கிறதுக்காக ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி தானே இருக்கு. இந்த சட்டத்தை பிரிவினைவாதத்தை திருத்தறதுக்காக தானே சிவில் உரிமை சட்டத்தை கொண்டு வராங்க தற்போதைய பிஜேபி அரசு. அந்த மாதிரி சிவில் உரிமை சட்டம் கொண்டு வருவதை இந்த முஸ்லீம்கள் எதிர்ப்பது எதனால்? மிகுந்த நன்றி. நல்ல அழகான கேள்விங்க. இது நிறைய முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, சந்தேகம். என்னன்னு கேட்டா, இந்தியாங்கிறது ஒரே ஒரு நாடு. இந்த ஒரே நாட்டில் முஸ்லீமுக்கு ஒரு சட்டம், இந்துவுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவருக்கு ஒரு சட்டம்னு சொல்லி அப்படி இருக்கிறத மாற்றி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அரசு முயற்சி பண்ணுது. அதையும் எதிர்க்கணும். எல்லாரும் நம்ம ஒரே நாட்டு மக்கள் தானே, ஒரே மாதிரி சட்டமா இருந்துட்டு போகுது, அது எதுக்கு எதிர்க்கணுங்கிறது ஒரு நல்ல கேள்வி. ரெண்டாவது காஷ்மீர் விஷயம் ஒன்று கேட்டிருக்கா. ரெண்டாவது நான் சொல்றேன். அதை முதல்ல இதை விளங்கிக்கிறணும். இந்தியாவில் எல்லா மக்களுக்குமே கிரிமினல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே சட்டம் தான். கிரிமினல் சட்டம் இருக்குல்ல, ஒரு திருட்டு குற்றம் இருக்குது, அவர் எந்த மதத்துக்காரன்னு பார்த்து தண்டனை கொடுக்க மாட்டாங்க, குற்றத்தை தான் பார்ப்பாங்க. திருடினால் இவ்வளவு தண்டனை சொன்னா முஸ்லீமுக்கு அதான் தண்டனை, கிறிஸ்துவருக்கு அதான் தண்டனை, இந்துவுக்கு அதான் தண்டனை, மதமே இல்லைன்னு சொன்னால் அதான் தண்டனை. கிரிமினல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான கிரிமினல் சட்டம் இருக்குது. சிவில் சட்டம் இருக்குல்ல, அதுலயும் முஸ்லீமுக்கு தனி சட்டமான இல்ல. சிவில் சட்டத்திலையும் லட்சக்கணக்கான சட்டங்கள்ல எல்லா சட்டங்கள்லையுமே முஸ்லீம், இந்து, கிறிஸ்துங்கிற பாகுபாடே கிடையாது. ஒரு சொத்து தகராறு, ஒரு கொடுக்கல் வாங்கல் தகராறு, ஒரு அப்துல் காதருக்கும் இப்ராஹிமுக்கும், அப்துல் காதருக்கும் ராமசாமிக்கு சண்டை, கொடுக்கல் வாங்கல் தகராறு, நீதிமன்றத்துக்கு போறோம். உங்க இஸ்லாம் என்ன சொல்றது? நீதிமன்றம் கேட்காது. இது சிவில் மேட்டர் தான். நீதிமன்றம் என்ன சொல்ல? இந்தியாவுடைய சட்டப்படி அந்த கொடுக்கல் வாங்கலை எப்படி தீர்த்து கொள்ளணுமோ அப்படிதான் தீர்ப்பு வழங்க போகுது. சிவில் மேட்டர்ல முஸ்லீமுக்கு தனி சட்டம் கிடையாது. எதுல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இது. எல்லா சட்டங்கள்லையும் எல்லா சிவில் மேட்டர்கள்லையும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்ங்கிற வேறுபாடு கிடையாது. ஆனா குறிப்பிட்ட 5-6 விஷயங்கள் நல்லா விளங்கிக்கணும். அதுலதான் முஸ்லீமுக்கு தனியா சிலது இருக்குது, கிறிஸ்துவருக்கு தனியா சிலது இருக்குது, இந்துக்களுக்கு தனியா சிலது இருக்குது, சீக்கியர்களுக்கு தனியா சிலது இருக்குது. எதுல இருக்குது? முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நாங்க திருமணம் பண்றோம்ல, திருமணத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நாங்கள் திருமணம் செய்தோமையானால் அதை திருமணம் என்று அங்கீகரித்துக் கொள்ளும். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்குல்ல, அந்த முறைப்படி நாங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். எங்க பள்ளிவாசல்ல எங்களுடைய அஜர்த்தை வைத்து, எங்க மூளையை வைத்து, அல்ல வைக்காம எங்க மார்க்கத்தில் நாங்க எப்படி விரும்புறோமோ அப்படி செய்து கொண்டால் அது செல்லுமானா இந்திய சட்டப்படி செல்லும். பள்ளிவாசல்ல கொடுக்குற சீட்டை கொண்டே காட்டினாலேயே அதை திருமணம்னு கோர்ட்டு ஒத்துக்கணும். உங்க மார்க்கப்படி நடந்திருக்கல, போச்சு, சரியா போச்சுன்னு சொல்லணும். அதே மாதிரி விவாகரத்து இருக்குது. விவாகரத்து இஸ்லாமிய முறை பிரகாரம் டைவர்ஸ் நடந்திருக்குது, நீதிமன்றம் தலையிடாது, உங்க மார்க்கப்படி கரெக்டா நடந்திருக்கு போங்க அப்படின்னு சொல்லிடும். 2 விஷயம். மூணாவது, அந்த வக்ஃபுன்னு சொன்னா எங்களுடைய முன்னோர்கள் நல்ல காரியத்துக்குன்னு சில சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. பள்ளிவாசலுக்கு, சத்திரங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை என்ன மாதிரி காரியத்துக்கு செலவழிக்கிறது என்பதை இஸ்லாமிய முறைப்படி தான் முடிவு செய்யணும். முஸ்லீம்கள் எழுதி வச்ச அந்த வக்ஃபுடைய சொத்துக்களை இஸ்லாத்துல நன்மை இல்லாத காரியத்துக்கு செய்யக்கூடாது. வக்ஃபுக்கு தனியா எங்களுக்கு சட்டம் இருக்குது. அதே மாதிரி வாரிசுரிமை இருக்குது. என் தகப்பனார் இறந்து போயிட்டாரு, அவருடைய சொத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் நாங்க பிரிச்சுக்கலாம். இந்தியாவில் என்ன சட்டம் இருந்தாலும் சரி, என் தகப்பனுடைய சொத்தை மகனுக்கு எவ்வளவு, அண்ணனுக்கு எவ்வளவு, பொண்டாட்டிக்கு எவ்வளவு, தம்பிக்கு எவ்வளவுன்னு இஸ்லாம் சொல்லுதோ அந்த முறை பிரகாரம் பிரிச்சு கொள்ளலாம். இதை தவிர எல்லா விஷயங்கள்லையும் முஸ்லீமோ, இந்து, கிறிஸ்தவம் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். இப்ப நீங்க கவனிக்கணும், இந்த 4 விஷயத்துல முஸ்லீம்கள் கல்யாணம் பண்றாங்கன்னா, முஸ்லீம்களுக்குள்ள திருமணம் பண்றதுனால
நாட்டுல என்ன ஒருமைப்பாட்டுக்கு பாதிப்பு வரப்போகுது? ஒரு இப்ராஹிமும் ராமசாமியும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா ஒரு பொது உலகத்தை கொண்டு வரலாம், ஒரு இறையாண்மைக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்லலாம். ஏன் அப்பா விட்டு சொத்தை நான் விரும்பின மாதிரி பங்கு வச்சுக்கிறத இது எதுக்கு, என்ன சட்டம் எதுக்குன்னு? எங்க மார்க்கத்தை நானும் நம்புறேன், எங்க அப்பன் நம்பினாரு, எங்க அப்பன் சொத்தை நான் எங்க மார்க்கப்படி நான் பிரிச்சுக்கிறதுனால இதுல என்ன ஒரு கேடு வரும்னா ஒரு கேடும் வரப்போறது இல்லை. இது அது எங்களுக்குள்ள உள்ளதுதான். கல்யாணம் இருக்குது, ஒரு முஸ்லீமுக்கும் நடக்க போற ஒரு கல்யாணம், அவங்க மார்க்கம் எப்படி சொல்லுது அப்படி நடத்திக்கிற போறாங்க. இதுல வேற சமுதாயத்துக்கோ நாட்டுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ ராணுவத்துக்கோ போலீஸுக்கோ அரசியல் சட்டத்துக்கோ ஒண்ணுக்குமே இடங்கள் கிடையாது. இந்த விஷயத்தினால நாட்டுடைய நாடு பிரிஞ்சு போயிருமா, தேசத்தினுடைய ஒருமைப்பாடு பாதிக்கப்படுமா, இறையாண்மைக்கு கேடு வருமா? ஒண்ணு வரப்போறது இல்ல இந்த நாள். சரி, இது முஸ்லீமுக்கு மட்டும்தானா? இல்ல, இந்துக்களுக்கு அது மாதிரி இருக்குது. முஸ்லீமுக்கு எப்படி சில சட்டங்கள் இருக்குதோ அதே மாதிரி இந்துக்களுக்கு உதாரணமா கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க இந்துக்கள், அவங்களுக்கு வருமான வரியிலிருந்து சலுகை இருக்குது. இந்துக்கள் கூட்டு குடும்பம் சொத்து பிரிக்கப்படாம இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு இருக்குது. முஸ்லீம்கள் கூட்டு குடும்பமா இருந்தா கிடையாது. முஸ்லீம் கூட்டு குடும்பமா இருந்தா முஸ்லீம்க்கு அந்த சலுகை கிடையாது. இந்துக்கள் கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னு சொன்னா கூட்டு குடும்பத்துக்கு அவங்க இந்து சட்டத்துக்கு இடைஞ்சல் வருது, அதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, வருமான வரியில விலக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி சுவீகாரம் இருக்குல்ல, இன்னொருத்தம் பிள்ளைய தத்தெடுத்து வளர்க்கிறது, சுவீகாரம் முஸ்லீம் தத்தெடுக்கிறாருன்னு வைங்க, அது செல்லாது. உனக்கு தத்து கிடையாதுன்னு சொல்லிவிடும் கோர்ட்டு. ஒரு கிறிஸ்தவர் தத்தெடுக்கிறாருன்னு வைங்க, செல்லாது. ஒரு இந்து யார் வீட்டு பிள்ளைய வேண்டாலும் தத்தெடுத்து என் பிள்ளைன்னு சொன்னா பிள்ளைக்குரிய எல்லா உரிமையும் அவர் கிடைக்கும். அது இந்துவுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர இந்து அல்லாத யாருக்கும் இந்தியாவோட சட்டப்படி பொருந்தாது. அப்ப சுவீகாரம் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய வரி விலக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சில சலுகைகள் இந்துக்களுக்கும் இருக்கு இந்த நாட்டில். முஸ்லீமுக்கு ஒரு 4 விஷயம் இருக்குது, இந்துக்களுக்கு அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. சீக்கியர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பயங்கர உரிமை இருக்குது. என்ன உரிமை தெரியுமா? இந்த சபைக்கு வர்றாங்க, கத்தியை கொண்டுட்டு வரலாம் அவங்க. ஏன்னா கிருபான் வைத்துக் கொள்வது சீக்கியர்களுடைய மத உரிமை அரசியல் சாசனத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க. இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை எழுதினவங்க சட்டத்தில் கூட இல்ல, லாவுல எழுதல, சாசனத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க. தூத்தேர் தான் திருத்த முடியும், அந்த அளவுக்கு அரசியல் சாசனத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. சீக்கியர்கள் கிருபான்னா குருவால், வால்ல பாதி கிருபான் வைத்துக் கொள்வது அவர்களுடைய மத உரிமை. ஜனாதிபதியை பார்க்க போவார் கிறிஸ்து சீக்கியர், கட்சியோட போகலாம், தடுக்க இயலாது. உரிமையா சட்ட புத்தகம் இருக்குடா அப்படின்றான். பிரதமரை பார்க்கும்போது கட்சியோட போகலாம், முதலமைச்சரை பார்க்கும்போது கட்சியோட போகலாம். சட்டப்படி, இந்தியாவுடைய சட்டப்படி அப்படி இருக்குது. அப்ப என்ன நீங்க பார்க்கணும், இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்குனாங்கல்ல, அவர்களை விட இந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு தேசபக்தி கூடுதலா இருக்காது. ஏன் இருக்காது? அவர்கள் இந்த சுதந்திரத்தினுடைய அருமையை தியாகம் செஞ்சு வழங்கினவங்க. நீங்க எல்லாம் தியாகம் செய்யல, நான் தியாகம் செய்யல, எவனோ செஞ்ச தியாகத்தை அனுபவிச்சிருக்கோம். நம்ம எல்லாம் அந்த தியாகம் செஞ்சு ரத்தம் சிந்தி சுதந்திரம்டா என்னங்கிறத அடக்குமுறையெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்களே, அவங்க நினைக்கிறாங்க இந்த நாடு ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னா எல்லா மதத்துக்கும் ஒரு 4-5 விஷயத்தை அவங்க மதப்படி நடக்க விடணும், அப்பதான் இது காலாகாலத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லா விற்பனர்களும் கூடி முஸ்லீமுக்கு ஒரு 4, இந்துக்கள் ஓமதப்படி 4 வச்சுக்க, சீக்கியர்கள் ஓமதப்படி 4 வச்சுக்க, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 4 வச்சுக்க, அதுல யாரும் தலையிடாதீங்க, அவங்க இதுபடி இருந்தா தான் அவங்கள மதிக்கிறோங்கிற உணர்வு இருக்கும். மதிக்கலைங்கிற உணர்வு வந்தால் பிரிவினைகளும் குழப்பங்களும் சண்டைகளும் நாட்டில் ஏற்படும். தூர நோக்கோட சிந்திச்சு அவங்க என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, அரசியல் சாசனத்தை எழுதி வச்சு போயிட்டாங்க. இதை திருத்துறதுனால என்ன நன்மை? என்ன நன்மை? முஸ்லீமுடைய சொத்தை இப்படித்தான் பங்கு வைக்கணும்னு சொல்றதுனால நாட்டுக்கு என்ன நன்மை? ஒரு நன்மையும் கிடையாது. தேவையற்ற ஒரு பிரச்சனை உருவாவதை தவிர ஒரு நன்மை கிடையாது. இதை விளைவிக்கணும்னு ஒண்ணு. ரெண்டாவது, இன்னும் வேற ஒரு கோணத்துல பாருங்க, இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்ன? இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்ன? நீங்க ரூபா நோட்ல 14 மொழி எழுதியிருப்பான், அதல்ல. இந்தியாவுடைய அரசியல் சாசன புத்தகத்துல ஆட்சி மொழின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. ஆட்சி மொழி அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஆட்சி மொழி தேவநாகரி வடிவில் அமைந்த இந்தி மொழிதான். இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி. சட்டத்தில் இருக்குது, நடைமுறையில் இல்லை. இந்தியாவுடைய சட்டத்தில் என்ன இருக்குது? ஒரே மொழி தான் இந்தியாவுக்கு ஆட்சி மொழி. தமிழ்நாட்டில் ஆடுற இந்தியில வந்தா கிழிச்சு போட்டுருவாங்க. ஆனா சட்டத்தில் இருக்கு, இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் இந்தி தான் ஆட்சி மொழி என்று இன்று வரைக்கும் திருத்தப்படாமல் இருக்கிறது. நேரு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார், அதனால திணிக்கப்படலை. இன்னும் சட்டம் இருக்குது, அமுலாகல. ரத்த ஆறு ஓடுனவுன
ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்துல அந்த சட்டம் இருந்து போகுது. நமக்கு சட்டத்தை நாங்க அமல்படுத்துறதை விட சட்டம் ஒழுங்க நாங்க பாக்குறோம். நாட்டுல பிரச்சனை வரக்கூடாது, ரத்தம் சிந்திடக்கூடாது, குழப்பம் வரக்கூடாது. இந்த மொழியினால நாட்டுல பிரச்சனை வருதுன்னு கேட்டா ஒரு மொழிங்கிறத விட்டுறோம் அப்படின்னு நேரு ஒரு உறுதிமொழி கொடுத்தார். சட்டமாகல இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் உறுதிமொழியில தொங்கிக்கிட்டு இருக்குது. சட்டம் என்னன்னு கேட்டா இந்தி தான் ஆட்சி மொழி. அப்ப இந்திய ஆட்சி மொழின்னு சட்டம் இருக்குது. அதனுடைய விளைவு இங்க பல்லாயிரம் உயிர்கள் போனுச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது நூற்றுக்கணக்கான பேரை இழந்தோம். இத பார்த்த உடனே ஆஹா வேணாம், நமக்கு பிரச்சனை வர்றதை விட ரெண்டு விஷயம் வித்தியாசமா தான் பரவாயில்லை. இவனுக்கு தமிழ் ஆட்சியா இருக்கட்டும், எனக்கு இந்தியா இருக்கட்டும், நீங்களா கேட்கிற வரைக்கும் அது இந்தி வராது. உங்கள்ட்ட தமிழர்களா கூடி இந்திய எங்களுக்கு தாங்கன்னு கேட்கிற வரைக்கும் இந்திய தரமாட்டோம்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்தாரு. சட்ட புஸ்தகத்தில் இருக்கிற நடைமுறைக்கு இன்னைக்கு வரைக்கும் வரல. அப்ப நமக்கு எதை பாக்குறாங்க, எதை ஒரு ஆட்சியாளர் பார்க்கணும்னு கேட்டா அவன் இதே போய்கிட்டு இருக்கு. சும்மா தேவையில்லாம போய் அதை திருத்துறேன் இதை திருத்துறேன்னு சொல்லி ரெண்டு சமுதாயத்துக்கு மத்தியில மோதல் வந்து இல்ல ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இழச்சிக்க முடியல. நல்லிணக்கம் கெட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்கிறோம் சமுதாயங்களுக்கு மத்தியில. இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள்ல போட்டு தலையிடுறதுனால நாட்டுக்கோ சமுதாயத்துக்கோ ஒரு நன்மையும் கிடையாது. இன்னும் ஒருபடி மேல போய் ஏன்னா விரிவான இது வந்து டேஞ்சரான டாபிக், இதை வச்சு ரொம்ப குழப்பம் பண்றாங்க. இன்னும் ஒரு பக்கத்துல இது ஆழமா டீப்பா சிந்திக்கிறதா இருந்தா நம்ம நாட்டுல சட்டங்கள்ல ஒரே சட்டங்கிறீங்க, ஒரே நாடு ஒரே சட்டம். சரி, தமிழ்நாட்டுல ஒரே சட்டம் இருக்கு சொல்ல முடியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு ஒரு மாநிலம். இந்த ஒரு மாநிலத்துல உதாரணத்துக்கு தான் தமிழ்நாடு திமுக ஆட்சிங்கிற சொல்லல, யார் ஆட்சியில் இருந்தாலும் 50 வருஷம் தமிழ்நாட்டை நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் இருக்குதான்னா இல்ல. என்ன இல்ல? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, அங்க விபச்சாரம் பண்ணலாம், சட்டம் ஒண்ணுமே செய்யாது. 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, நிர்வாணமா காபரே டான்ஸ் ஆடலாம், சட்டம் ஒண்ணுமே செய்யாது. தெருவுல ஒரு ஒரு மற்ற ரகமான ஹோட்டல் இருக்கு, அதுல காபரே டான்ஸ் ஆடுறான், சட்டம் வந்து அவன்கிட்ட வரும். ஒரு நாட்டிலேயே காசு உள்ளவனுக்கு ஒரு சட்டம், ஒரு மாநிலத்துல காசு இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். 5 ஸ்டார்ல பர்மிஷன் வாங்கிட்டார் அவரு, நாங்க அவுத்து போட்டு ஆடுறதுக்கு நாங்க அனுமதி வாங்கிட்டோம், அவர் சட்டம் ஒண்ணும் செய்யாது. நாங்க அனுமதி வாங்கல, உங்களுக்கு அனுமதி தரமாட்டாங்க, ஸ்டார் உங்களுக்கு இல்ல. அப்ப நாங்க இருக்கிற ஒரு நாடுங்கிறீங்கள, அது என்ன அங்க வந்துகிட்டு காபரை ஆடலாம், இங்க வந்துகிட்டு ஆடக்கூடாது. இந்த லாட்சிக்கு எந்த பொம்பளை இருந்துட்டு போகலாம், இந்த லாட்சிக்கு இருந்துட்டு போக கூடாது. இந்த லாட்சியில போய் இருந்தா பிடிக்க மாட்டான், 5 ஸ்டாரா பார்த்துட்டு போனீங்கன்னா பிடிக்க மாட்டான். இந்த விருத்தாச்சலம் லாட்சிக்கு போனீங்கன்னா பிடிச்சிருவான். அது என்ன விருத்தாச்சலம் லாட்சிக்கு ஒரு சட்டம், சென்னையில உள்ள லாட்சிக்கு ஒரு சட்டம், அது என்ன கணக்கு? அது என்னன்னு கேட்கிறேன். சரி, ஒரு நாடு ஒரு சட்டம். பம்பாயில வந்து போர்டு போட்டு இங்க பெண்கள் சப்ளை செய்யப்படும், சிவப்பு விளக்கு ரெட் லைட் ஏரியா, பொம்பளைய சப்ளை செய்யப்படும், கேரளா இவ்வளவு ரேட்டு, ஆந்திரா இவ்வளவு, தமிழ்நாடு இவ்வளவுன்னு போட்டு ஏதோ பிராந்தி விஸ்கி விற்கிற மாதிரி போர்டு போட்டு விற்கிறான் பம்பாயில. அனுமதி வாங்கி லைசன்ஸ் வாங்கி போர்டு எழுதி அதுக்கு ஒதுக்கி வச்சு செய்யறான். அதை ஏன் விருத்தாச்சலத்தை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு நாடு தானே, ஒரு நாடு ஒரு சட்டம் தானே. பம்பாயில உள்ளது இங்க கொண்டு வாங்க, இல்ல இங்க உள்ளது பம்பாய் கொண்டு போங்க, இல்ல கொண்டு வர முடியல. அப்ப கல்கத்தாவிலையும் பம்பாயிலையும் மட்டும் அதுக்கு அனுமதி இருக்கு, அவ்வளவு வேணாம். இந்த தமிழ்நாட்டுல வந்து நீங்க ஹெல்மெட் இல்லாம 2 வீலர் ஓட்டலாம், அப்படியே பெங்களூர் போன விடுவானா பிடிச்சு கொண்டு போட்டுருவான். ஒரு நாட்டுல இங்க வரைக்கும் ஹெல்மெட் போடாட்டி தப்பு, அங்க போயிட்டா ஹெல்மெட் போட்டா தப்பு. இது என்ன சட்டம் இது? அப்ப நம்ம என்ன பார்க்கணும் கேட்டா, சட்டங்கள் மனுஷனுக்கு தான். பிரச்சனை வருமா சட்டம் வளைஞ்சுக்கணுமே தவிர நம்ம வெறும வரட்டு தத்துவம் பேசிக்கிட்டு நான் எல்லாத்தையும் ஒன்னாக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற 10 20 ஆக்கி விட்டு போயிடக்கூடாது. ஏற்கனவே 10 இருக்கு பாருங்க, நீங்க செய்யற இந்த வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா 10 குரூப்பா இருக்கிறது 20 குரூப் ஆக போகுது. பேசாம விட்டுட்டோம்னு சொன்னா இது ஒரு நல்லிணக்கத்தோட ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் அந்த பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பார்வை. தேவையில்லாத வேலை, வேண்டாத வேலை, அதனால நாட்டுக்கு ஒரு நன்மையும் இல்லை. அது இன்னும் சொல்ல போனா சட்டம் போட்டாலும் அது பிராக்டிக்கல் ஆகாது. முஸ்லீமுக்குள்ள விவகாரம், நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் சிவில்ல போலீஸ் வருமா? சிவில் மேட்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் யாரும் தலையிட முடியும். சிவில் மேட்டர் கம்ப்ளைண்ட் இல்லாட்டி தலையிட முடியாது. எனக்கு ஒருத்தருக்கு சொத்து தகராறு, நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாட்டி போலீஸ போட்டு தலையிடாது. நாங்க கிரிமினலுக்கு தான் கம்ப்ளைண்ட் இல்லாட்டாலும் வரும். கொலை நடந்துருச்சு, கம்ப்ளைண்ட் வரலன்னு சொல்லி இருக்க முடியாது, அதுக்கு ஃபைல் போட்டு ஆகணும். ஆனா ஏன் சொத்து தகராறு, எனக்கு ராமசாமிக்கு தகராறு, நாங்க போலீஸ்ல போகல, போலீஸ் வர முடியாது, கோர்ட் வர முடியாது. சிவில் மேட்டர் நாங்களா கொண்டு போனா தான். அப்ப சிவில் மேட்டர்ல வந்து நீங்க சட்டம் போட்டாலும் நாங்க முஸ்லீம்கள் நாங்க வரமாட்டோமே, போலீஸ் வந்தா தானே, கோர்ட்டுக்கு வந்தா தானே, வராட்டி இப்படி தலையிடுவீங்க. சட்டத்தை போட்டால் நடைமுறை சாத்தியமா? அது பைத்தியக்காரத்தனம். சிவில் மேட்டர்ல எந்த சட்டம் போட்டாலும்
அதை வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா தான் தலையிட முடியும். இதை விளங்கிக்கணும். அடுத்து சகோதரர் ஒன்று கேட்டார், எல்லா இடத்துலையும் இந்தியர்கள் சொத்து வாங்கலாம், காஷ்மீர்ல மட்டும் வாங்க முடியாது. முஸ்லீம்கள் வாழக்கூடிய மாநிலம் காஷ்மீர்ல நீங்க போய் விருத்தாச்சலத்தை சொத்து வாங்க முடியாது. நீங்க ஒரு பெரிய கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் சரி, காஷ்மீருக்கு போய் அங்க போய் ஒரு சொத்து வாங்கலாமான்னு கேட்டா ஒரு தம்படி வாங்க முடியாது. காஷ்மீர் மக்கள் மட்டும்தான் காஷ்மீர்ல சொத்து வாங்க முடியும். இது என்ன, இது நியாயமா, இதை திருத்தணுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து நீங்க ஒரு விளைவிக்கணும், காஷ்மீருக்கு மாத்திரம் இல்லை, இது அருணாச்சல பிரதேசலையும் வாங்க இயலாது உங்களுக்கு. முஸ்லீம் இருக்கிற காஷ்மீர்லயும் வாங்க இயலாது, இந்துக்கள் இருக்கிற அருணாச்சல பிரதேசலையும் வாங்க இயலாது, வாங்கக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கு. அதுக்கு ஒரு சரித்திர பின்னணி இருக்கு. என்ன பின்னணின்னு கேட்டா, காஷ்மீருடைய வரலாறை நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். இந்தியா பாகிஸ்தான் நாடு பிரிவினை அடைஞ்ச நேரத்தில் வந்து இந்தியா பாகிஸ்தான் தனி நாடா போச்சு. இந்தியா தனி நாடா போகுது. இந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா, காஷ்மீரை அங்கேயும் சேர்க்காம இங்கேயும் சேர்க்காம இதையாவது சேர்த்து தொலைச்சிட்டு போயிருக்கணும். ஒன்னு இதுல உள்ளது போய் தொலைஞ்சாலும் பிரச்சனை இல்லாம போயிருக்கும், அதுல உள்ளது போனாலும் ஒண்ணு இது இல்லாம போயிருக்கும். அப்ப என்ன, காஷ்மீர்ல முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, ஆனா ஆட்சி வந்து இந்து மன்னருடைய ஆட்சி தான். அவ்வளவு நல்லிணக்கமா இருக்கிறாங்க. காஷ்மீர் மக்கள் எவ்வளவு பெருந்தன்மையான மக்கள்னு கேட்டா, காலாகாலத்துக்கு முஸ்லிம்கள் பெரும்பான்மை, ஆட்சி செய்வது யாருன்னு கேட்டா இந்து மன்னர் தான். அந்த சுதந்திர இந்தியா நேரத்தில் கூட ஹரிசிங் தான் மன்னரா இருந்தார். ராஜா ஹரிசிங் என்பவர் தான் நாடு விடுதலை அடையும் போது காஷ்மீருடைய மன்னராக ஆட்சி தலைவராக இருக்கிறார். அவருடைய மகன் தான் இப்ப கரண் சிங். அவரே கரண் சிங் எம்பியாவில் இருந்தார், காங்கிரஸ் எம்பியா இருந்தார் கரண் சிங். அந்த கரண் சிங்குடைய தகப்பனார் ஹரிசிங் இருக்கார், ராஜா ஹரிசிங். அவர் தான் இன்னைக்கு வந்து மன்னரா இருக்கிறார். என்ன பண்ணிவிட்டாங்க, வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுக்கும் போது இந்தியாவுக்கும் கொடுத்துட்டாங்க, பாகிஸ்தானும் கொடுத்துட்டாங்க. இந்தியாவுக்குள்ள சில சமஸ்தானங்கள் இருந்துச்சு, அது கொடுக்கல. அதை பேசி தீர்த்துக்கிறங்க, ஹைதராபாத் சமஸ்தானம், நவாபுடைய சமஸ்தானத்தை எல்லாம் பேசி தீர்த்துக்கிறங்கன்னு விட்டு போயிட்டாங்க. இவங்க பேசி மன்னர் மானியம் கொடுத்து பணத்தை கொடுத்து சேர்த்துக்கிட்டாங்க. இந்த காஷ்மீருக்கு என்ன பண்ணிட்டு போயிட்டான்னு கேட்டா, அது வந்து யாருக்கு சொந்தங்கிறது இல்லாம விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போன உடனே அங்க இருந்து பாகிஸ்தான் பிடிக்க பாக்குறான், இந்தியாவும் அதை பிடிக்க பாக்குது. யாருக்கு இல்லாத ஒரு இடங்களும் பிடிக்க பார்ப்பாங்களா இல்லையா? ரெண்டு நாடும் பிடிக்க பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹரிசிங் இருக்காருல்ல, வேற நாடு தனி நாடாத்தான் இருக்குது. அவர் ஹரிசிங் என்ன பண்றாருன்னா, இந்தியாட்ட வந்து சரணடைகிறார். பாகிஸ்தான் பிடிச்சிடக்கூடாது, எங்களை ராணுவத்தை அனுப்பி எங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க வந்து பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிறாரு. அப்ப இந்தியாவில் வல்லபாய் பட்டேலும் ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு கண்டிஷனோட ஒத்துக்கிறாங்க. என்ன கண்டிஷன், உங்க நாடு தனி நாடா இருக்கட்டும், நாங்க எல்லா ஹெல்ப்பும் பண்றோம், ஆனால் ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும் காஷ்மீர் மக்கள்கிட்ட. அவர்கள் பாகிஸ்தானோட சேர விரும்பினால் பாகிஸ்தான்ல இருக்கணும், இந்தியாவோட சேர விரும்பினால் இந்தியாவோட இருக்கணும், காஷ்மீர் தனிச்சிருக்கணும்னு சொன்னா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஐநா சபைக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. எழுதப்பட்ட பிறகு இதுவரைக்கும் வாக்கெடுப்பு நடத்தப்படல. அந்த நேரத்தில் தான் காஷ்மீர் நம்ம நாடா இல்லையான்னு டவுட்ல இருந்துச்சு பாருங்க, அதிகாரப்பூர்வமா சேராம இருந்துச்சு பாருங்க. அப்ப அரசியல் சாசனத்துல காஷ்மீர்ல காஷ்மீர்கள் தான் சொத்து வாங்கணும் என்பது இவங்க தரப்புல போட்ட கண்டிஷன். அது அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் ஏத்துக்கிடுச்சு. அதை ஒரு வாக்கெடுப்பு நடத்தியோ ஒப்பந்தப்படி ஏதாவது செஞ்சிருந்தா பிரச்சனை தீர்ந்திருக்கும். அது காஷ்மீர் தனி தலைப்பா பேச வேண்டிய விஷயம். அரசியல் சாசனத்தில் அன்னைக்கு அதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது சில யூனியன் பிரதேசங்களுக்கு சில மாநிலங்களுக்கு அப்படி இருக்குது. அது நீங்க நடைமுறையில் இருக்குது. வேற என் பேரு கிட்டு சார், வேன் டிரைவரா இருக்கேன். சமீபத்தில் ஒரு செய்தித்தாள இந்தியா வந்து இந்துஸ்தான் மாற்ற போறாங்களாம். அந்த மாதிரி பெயர் மாட்டினா உங்க முஸ்லீம்ல இருந்து எதிர்ப்பு வருமா? அதான் என்னோட கேள்வி. அதாவது இந்தியா என்பதை இந்துஸ்தானாக மாற்ற போறோம் அப்படின்னு ஒரு பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க. அப்படி மாத்தினா எங்க எதிர்ப்பு வருமான்னு கேட்கிறாரு. முதல் விஷயத்தை விளங்கிக்கணும். நாட்டுக்கு பேர் மாத்துறதுனால எல்லாம் ஒன்றும் ஆக போறது இல்லை. ஒரு நாட்டுடைய பேர் இந்தியாங்கிறதுக்கு வந்து இன்றைக்கும் கூட உருதுல வந்து இந்துஸ்தான் தான் சொல்லுவாங்க. மாற்ற வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. இன்றைக்கு கூட உருது பேசுறவங்க இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க, ஹிந்துஸ்தான் தான் சொல்லுவாங்க. அவனுங்களா அல்லாமா இக்பால் இருக்காரு, அவர் ஒரு பாட்டே படிச்சாரு, சீனோ அரபு ஹமாரா ஹிந்துஸ்தான் ஹமாரா. அவர் படிச்சாரு, சீனாவும் அரபு நம்ம நாடு தான், இந்துஸ்தானும் நம்ம நாடு தான். இந்துஸ்தான் என்று இக்பாலே சொன்னார். கவிஞர் இக்பால் இருக்காரு, அவரே இந்தியாவை இந்துஸ்தான் தான் சொன்னாரு. இந்துஸ்தான் பேரை மாத்தினா யாரும் எதிர்க்க போறது இல்லை, என்ன பேர் வேணாலும் வச்சுட்டு போடும், அதுல ஒரு விஷயம் கிடையாது. ஆனா
பல மதத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மதத்தினுடைய சட்டத்தை மட்டும் திணிச்சோம்னு சொன்னா அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், பல விதமான குழப்பங்கள் ஏற்படும், நல்லிணக்கமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இணக்கம் மேலும் சீர்கெட்டு போகும். அதனால அது முஸ்லீம்கள் எதிர்ப்பாங்களான்னு கேட்கறத விட நடுநிலையா இருக்கக்கூடிய நீங்கள் மக்களும் எதிர்க்கணும். முஸ்லீம் எதிர்த்தான ஒரு கலர் பூசிடுவாங்க. ஏப்பா எல்லா மதத்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஏப்பா இப்படி ஒண்ணு கொண்டு வர்றீங்க? ஒரு மதத்தவன் மட்டும் இருக்கிறான், ஆப்கானிஸ்தான்ல ஒருத்த மட்டும் இருக்கிறான், அவன் சொன்ன பிரச்சனையும் இல்லை. சவுதி அரேபியாவில் ஒருத்த மட்டும் இருக்கிறான், பாகிஸ்தான்ல இந்தியாவிலும் செய்யக்கூடாது. ஏன்னா பாகிஸ்தான்ல இந்துக்கள் இருக்கிறான், இந்தியாவில் முஸ்லீம் இருக்கிறான். பாகிஸ்தான்ல இந்துக்கள் குடிமக்களா இருக்கிறாங்க, அவன் எப்படி அதை இஸ்லாமிய நாடு ஆக்க முடியாதோ அதே மாதிரி இதை இந்து நாடு ஆக்குறதும் கூடாது. முஸ்லீம் மட்டுமே இருக்கக்கூடிய நாட்டில் முஸ்லீம் ஆக்கிட்டு போ. நேபாள மாதிரி இந்துக்கள் மட்டும் இருக்கிறாங்க, இந்து நாடு ஆக்கிட்டு போகலாம். பல மதத்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஏதாச்சும் ஒரு மதம் இந்த ராஜ்யம் தான் நடக்கும்னு சொன்னா விவகாரம் தான். இலங்கை விவகாரம் என்ன ஏங்க? இலங்கையில என்ன விவகாரம், என்ன பிரச்சனை? அதுல பல மதத்தவர்கள் இருக்கும் பொழுது புத்த நாடுன்னு ஆக்கிவிட்டான். பிரச்சனை என்ன நீங்க விளங்கிக்கிறீங்க? இலங்கையில் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரியுத விவகாரம் இத்தனை நாள தீர்க்க முடியல. என்ன காரணம்? இலங்கை மதச்சார்பற்ற நாடு கிடையாது. இலங்கையினுடைய அரசாங்க மதம் புத்த மதம். புத்த பிக்குகளுக்கு டிக்கெட் கிடையாது, புத்த பிக்குகளுக்கு முன்னுரிமை, புத்த சாமியார்களுக்கு இலவச மருத்துவ உதவி, புத்த மத அரசாங்கத்தினுடைய மதம், அரசாங்க செலவுல புத்த சாமியாருக்கு சம்பளம், புத்த கோயில்கள் பராமரிப்புன்னு சொல்லும் பொழுதுதான் அங்க பிரச்சனை ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் தீர்க்க முடியல. ஒரு இலங்கையா இந்தியா போகணுமா? இலங்கையை கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். பல மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மதத்தினுடைய சட்டத்தை கொண்டு வரும் பொழுது என்ன ஏற்படும்? இலங்கை பாடமா இருக்குது. அதுல இருந்து நம்ம பாடம் கற்றுக்கொண்டு இந்த மாதிரியான ஒரு தீவிரமான சிந்தனைகளை நம்ம விடணும். இந்து சகோதரர்களை இதெல்லாம் எதிர்க்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாது. அதான் நம்முடைய கோரிக்கை. என்னோட பேர் செல்லபாண்டியன். இப்போ சிவில் சட்டத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. இதே கிரிமினல் சட்டம் சிவில் சட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இல்லைங்களா? கிரிமினல் சட்டம் உங்களுக்கு சாதகம் இல்லைங்கிறதால அதை நீங்க எங்களுக்கு அது ஒத்துக்கணுங்கிற மாதிரி நீங்க எதுவும் சொல்றதில்லை. ஏன்னா இப்போ சிவில் சட்டத்துல என்னோட சொத்து என் பிள்ளைக்கு மட்டும்தான் சேரும், என் பேரனுக்கு சேராது. நானா பார்த்து கொடுத்தாதான் உண்டு. இதே கிரிமினல் சட்டமா இருந்துச்சுன்னா விபச்சாரம் பண்றான்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு இது இருக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. திருட்டுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு குற்றத்துக்கு தகுந்த மாதிரியான தண்டனை இருக்கு. இப்போ சிவில் சட்டத்தை நீங்க மாத்த வேண்டாம்னு சொல்றதெல்லாம் தேவையில்லை, அதை வச்சு ஓடிக்கலாம் போது கிரிமினல் சட்டத்தை இதை மாதிரி ஏத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே இல்லையா? நீங்க மட்டும் இல்ல, உங்களை போல எல்லாருமே நாங்க அதை பயன்படுத்துவோம். ஏன்னா இதே அரபுல இருக்குது, எல்லாருமே அதை ரொம்ப நல்லா இருக்கு, அதனால நம்ம அதையே பயன்படுத்தலாங்கிறத சொல்றாங்க. நீங்க இதை சொன்னீங்கன்னா எல்லாருமே செய்வாங்க இல்லையா? அழகான கேள்வி கேட்டிருக்காரு ஐயா. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, சிவில் சட்டங்கள்ல உங்களுக்கு மட்டும் தனியா 4-5 விஷயம் இருக்கு, ஒத்துக்கிறீங்க. கிரிமினலுக்கு ஒத்துக்கிற வேண்டியதானே? இஸ்லாத்துல சிவில் சட்டம் இருக்கிற மாதிரி கிரிமினல் சட்டமும் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, திருடுறான்னு வைங்க, இஸ்லாமிய ஆட்சியில் ஜெயில போடக்கூடாது. ஜெயில போட்டு நம்ம காசை செலவழிச்சு வேஸ்ட் பண்ண தேவையில்லை, கையை வெட்டிடணும். ஒரே வெட்டு நாளைக்கு திருட மாட்டான். அது இஸ்லாமிய சட்டம். அப்படி சட்டம் இருக்குது. விபச்சாரத்துக்கு மரண தண்டனை இருக்குது. அப்ப நீங்க சிவில் சட்டத்துல மட்டும் இஸ்லாமிய முறைப்படி வேணும்னு கேட்கறீங்க, கிரிமினலையும் கேட்க வேண்டியதானே, கிரிமினலையும் ஏத்துக்கிற வேண்டியதானு சொல்லி ஒரு அழகான கேள்வியை தான் கேட்டிருக்கிறாரு. அதுல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு, கிரிமினல் விஷயங்கள் முஸ்லீமுக்கு உள்ளதான் நடக்கும்னு சொல்ல இயலாது. கிரிமினல் சட்டம் இருக்குது, கற்பழிப்பு இருக்குது. முஸ்லீம் போய் இந்துவை கற்பழிப்பான், இந்து போய் கிறிஸ்துவனை கற்பழிப்பான், கிறிஸ்துவன் போய் சீக்கிய பொண்ணை கற்பழிப்பான். கிரிமினல் திருட்டு இருக்குன்னு வைங்களேன், முஸ்லீம் மட்டுமா திருடுவான், முஸ்லீம் திருடுவான், இந்துட்டையும் திருடுவான், எல்லாத்தையும் திருடுவான். இந்த வாரிசுரிமை, சொத்துரிமை, கல்யாணம் காட்சியெல்லாம் ஒண்ணுக்குள்ள நடக்கும். விதிவிலக்கா 1-2 ஓடிப்பி நடக்கிறது உண்டு, பெரும்பாலும் சமூகங்களுக்குள்ள நடக்கும். கிரிமினல் மேட்டருங்கிறது பல சமயத்தவர்களும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அங்க சமயத்தை பார்க்க கூடாது. ஒரு சமயம் வாழக்கூடிய நாட்டிலேயா இருந்தால் பார்க்கலாம். பல மதத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் வந்துகிட்டு எந்த மதத்து சட்டத்தை கொண்டு வந்தாலும் இன்னொருத்தனுக்கு பாதிக்கும். அதனால அது நடைமுறைக்கு வரல. ஒண்ணு. 2வது, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இப்படி எங்களுக்கு அந்த சட்டத்தை கிரிமினலையும் கொண்டு வந்தீர்களே ஆனால் கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம். கொண்டு வரலையே தவிர முஸ்லீம் திருடினா மட்டும் கையை வெட்டுங்க, முஸ்லீம்ல திருடம் குறைவான்ல, எங்களுக்கு சந்தோஷம் தானே, எங்களுக்கு சந்தோஷம் தான்.
நாங்க வரவேற்க தயார். கொண்டு வந்தீங்கன்னா முஸ்லீம் கற்பழிச்சா மரண தண்டனை கொடுங்க, மத்தவங்க கற்பழிச்சா கொடுக்காதீங்க. எந்த சமுதாயத்தில் அந்த மாதிரி கட்டணம் இல்லாம போயிருவாங்க, நல்லதுதானது. அதனால கொண்டு வந்தால் தலை வணங்கி ஏற்றுக்கிற தயார். கொண்டு வாங்க, தாராளமா கொண்டு வாங்க, அதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா நடைமுறைக்கு சில சிக்கல்கள் வரும், அது பிரச்சனை இல்லை. முஸ்லீம் சம்பந்தப்பட்டானா உனக்கு இஸ்லாமிய சட்டப்படி தான் தண்டனை தருவோம்னு சொன்னால் எல்லா முஸ்லீமும் அதை ஒத்துக்கொள்ள தயாரா இருக்கிறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.